இப்போ ஸ்ரீ ஏக்நாத் மந்திரி மூலமாக ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாளுக்கு ஜூன் 10 ஜெயந்தி அதை பேஸ் பண்ணி நம்ம மண்டலி மூலமாக 6 நாள் உபன்யாசம் வச்சுருந்தோம். அதில் 3 நாள் மாஸ்டர் ஸ்ரீவத்சன் 17, 18, 19 அந்த தேதியில் உபன்யாசம் குருவர்களே திருவருள் அப்படின்ற தலைப்பில் உபன்யாசம் பெற்றுள்ளார். இன்னைக்கு 20, 22 நேற்று இன்றைய நாளை 3 நாளைக்கு பிரம்மஸ்ரீ கணேசர்மா அவர்கள் மகாபெரிவாளின் மகிமை அதை பேசி நமக்கு அவருடைய மகிமையெல்லாம் சொல்லியிருக்கார். श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். कुंडलिकुमारी कुटिले चंडीचराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि. गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अज्ञानान्तर्गगनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् அப்படின்னு சங்கர விஜய ஸ்லோகம். அஜ்ஞானம் அறியாமை, இந்த அறியாமைங்கிற இருள மூழ்கி தவிச்சென்றிருக்கிற ஜீவன்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முத்வா மௌனம் வடவிடபினோ மௌனதோ நிஷ்டதந்திஹி சம்போ மூர்த்திர் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு எப்படி பேசாத மௌனமா ஆலமரத்தடியில் உட்கார்ந்ததோ அந்த தட்சிணாமூர்த்தியான சம்புங்கிற மூர்த்தி சங்கரங்கிற உருவத்தில் உலகத்தில் உலாவுகிறது அப்படின்னு இந்த சங்கர விஜய ஸ்லோகம் சொல்லுது. அதனால சங்கரரா அவதாரம் பண்ணினத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அறியாமை இருளேந்து ஜீவன்களை காக்கணும். ஒரு இடத்துல ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னா, இந்த ஹாலில் ஒரே லைட் இல்லாத வெளிச்சம் இல்லாத இருட்டா இருந்தது அப்படின்னா நம்மளால அங்க ஒன்றும் பண்ண முடியல. இருட்டில் நமக்கு ஒன்றும் எது என்னென்ன இருக்கு, என்ன சாமான், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ ஒரு சுவிட்சை போட்டா விளக்க போட்டோம் அப்படின்னா அடுத்த க்ஷணமே நமக்கு எல்லாம் தெரிஞ்சுடுறது. உடனே இது நாற்காலின்னா உட்காரணும், டேபிள்னா அதில் வச்சுன்னு எழுதணும், டைனிங் டேபிள்னா சாப்பிடணும், கட்டில்னா படுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுடுறது. அந்த வெளிச்சம் இல்லாதனாலதான் நமக்கு என்ன சாமான் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் தெரியாத இருந்தது. ஒரு ஒளி வந்துருக்கு, வெளிச்சம் வந்துருக்கு அப்படின்னா நமக்கு உடனே எல்லாம் என்னென்ன சாமான்ங்கிறது தெரிஞ்சிருது. சாமான் தெரியறதோட இல்லை அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. இது ஒரு வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு ரூம்லையா இருக்கட்டும், அதை நாம ஒழுங்கா உபயோகப்படுத்துறதுக்கே இந்த வெளிச்சம் வேண்டியிருக்கு அப்படின்னா இத்தனாம் பெரிய உலகத்துல வந்திருக்கோம். இதுல என்ன
நமக்கு இத்தனை சாமான்கள் இருக்கு, இதை எப்படி நாம உபயோகப்படுத்துறது, இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதனால நல்லதா கெடுதலா தெரியாது தவிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அறியாமை அப்படின்னு பேரு. அதனால்தான் அறியாமையை இருள் இருள் அப்படிங்கிறா. அறிவ ஒளி ஒளிங்கிறா, ஞான ஒளி அப்படிங்கிறா. தெளிவு, அந்த தெளிவை கொடுக்கறது வெளிச்சமா இருக்கிறது. அதனாலதான் நமக்கு சனாதன இந்து மதத்துல ரொம்ப முக்கியமா எதை ரொம்ப சொல்லியிருக்கு அப்படின்னா விளக்கதான், தீபம். ஒண்ணும் இல்லைனாலும் ஒரு விளக்கான ஏத்து அப்படிங்கிறோம். காத்தாலையா இருக்கட்டும், சாயந்தரமா இருக்கட்டும், விளக்கேத்துறது, தீபாராதனை. நீ பூஜை முழுக்கலும் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, ஆரத்தி தீபாரத்தி பார்த்தாக்க பூஜா பார்த்த பலன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நமக்கு விளக்கு தான். அதுக்கு பேரே அழகா இருக்கு தமிழ்ல. எல்லாத்தையும் நமக்கு விளக்கி காமிக்கிறதுனாலே அது விளக்கு. கிளாரிட்டி கொடுத்துடுறது. அந்த தீபம், தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, நாதவேந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனாலதான் நமக்கு அந்த தீபமே கடவுளாதான் சொல்லியிருக்கு. வெளிச்சத்தை எது கொடுக்கறதோ அதுதான் கடவுள், எது தெளிவை கொடுக்கறதோ, எது ஞானத்தை கொடுக்கறதோ அதுதான் ஈஸ்வரன். அதனால்தான் குத்தி விளக்கு பூஜை பண்றது, திவ்ய நாமம் அப்படின்னு விளக்க வச்சுன்னு ஆடுவானே பாடுவானே சுத்துவானே அப்படின்னா இது அத்தனைக்கும் காரணம் அந்த தீபம் தான் நமக்கு முக்கியம். நமக்கு அறிவை கண்ணை திறக்கிறது, நமக்கு தெளிவை கொடுக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தெளிவு அறிவு அந்த ஞான ஒளியை கொடுக்கறதுக்குத்தான் ஞானமயமான மூர்த்தியான அந்த தட்சிணாமூர்த்தியான சம்பூங்கிற மூர்த்தி சங்கரருங்கிற உருவத்தில் இந்த உலகத்துல உலாவுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அந்த சம்பூங்கிற மூர்த்தி அப்படின்னா அவர் எப்படி இருந்தார் அப்படின்னார், மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு பேச்சே கிடையாது, வெறும் மௌனம்தான். இவருக்கு 4 சிஷ்யா இருந்தா, சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் அப்படின்னு 4 சிஷ்யா. இவ 4 பேரும் பிரம்மாவோட பிள்ளைகள். முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ண மானச புத்திரள். இவ பிறவியிலேயே பிரம்ம ஞானிதான், ஞானத்தை அடைஞ்சவாதான். அப்படி இருக்கிற இந்த 4 ஸ்டூடெண்ட் தான் இவருக்கு, இந்த வாத்தியாருக்கு, டீச்சருக்கு குழந்தைகள ஸ்டூடெண்டா போய் சேர்ந்திருக்கா இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்கூல்ல. இவர் வாத்தியார் எப்படி பாடம் எடுத்தார்னு, மௌனம் வியாக்கியா பிரகடித பரம், பேச்சே கிடையாது, சைலண்டா உட்கார்ந்துட்டு. இப்படி ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அவ பாட்டுக்கு டீச்சர் லோ 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 லோன்னு கத்திட்டு நம்மள அத்தை பண்ணல இத்த பண்ணல இதை சரியா பண்ண எல்லாம் இல்லாத டீச்சர் வருவார், அவர் பாட்டுக்கு சேர்ல உட்காந்து நிற்பார். சார் 1 மணி நேரம் உட்காருவார், பெல் அடிச்சோன்னு போயிடுவார். அப்படின்னா இப்படி ஒரு கிளாஸ் இருந்தா எப்படி இருக்கும்? சரி, அப்போ டீச்சர்னாலே அவர் என்ன பண்ணும்? பேசணும். டீச் பண்றதுனாலே சொல்றது தானே, சொல்லிதான் கொடுக்கணும். ஆனா இவரும் நேர்மாறா கான்ட்ராஸ்டா இவர் பிசாத உட்காந்துருக்க. பொதுவா கிளாஸ் ரூம் அப்படின்னா டீச்சர் தான் பேசணும், மாணவர்கள்லாம் சைலண்டா உட்காந்துருக்கணும். ஆனா இங்கேயும் என்ன பண்றாரு அப்படின்னா வாத்தியாரே சைலண்டா உட்கார்ந்து இருக்க. அப்போ அவளுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது, இப்படி இவர் சைலண்டா உட்கார்ந்துதான் பாடம் நடத்தினார். ஆனா என்ன எடுத்தினார்? சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா, அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் துளி கூட டவுட்டே இல்லாத புரிஞ்சு கொடுத்தான். இதுனே அது விசித்திர பாடமா இருக்கு, விசித்திர ஸ்கூலா இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா வேற ஒண்ணும் சொல்லியா, சும்மா இருன்னு சொல்றார். அருணகிரி சொல்றாரு, சும்மா இரு சொல்லற. அடுத்தது வேற ஒண்ணும், சும்மா இருனாலே போறாதோ. அப்புறம் என்ன பண்ணாரான்னு முருகன் வந்து, சும்மா இரு சொல்லற, ஷட் அப் அண்ட் கீப் குவைட் அப்படின்னு உபதேசம்.
நம்மளே சொல்றோம் இல்லையோ, ஒன்றும் என்ன வாயை மட்டும் சும்மா இரு. இதைத்தான் முருகன் அருணகிரிக்கு சொல்லியிருக்கார். ஏதோ முருகன் பெருசா உபதேசம் பண்ணாராக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, வாயை மட்டும் சும்மா கிடையாது. ஏன்னு இந்த வாயை மட்டும் சும்மா இல்லாததுனாலதான் வம்பே வருது. இத்தனை உலகத்துல விவகாரமும் எதனாலன்னு சும்மா இல்லாததுனாலதான். அதுவும் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாததுனாலதான். அப்போ இத்தனை பிரச்சனையும் இதனாலதான் வருதுன்னா, பிரச்சனையே இல்லாத இருக்கணும், அமைதியா இருக்குன்னா என்னென்ன, சும்மாதான் இருக்கணும், வாயை கொண்டு கிடக்கணும். என்ன சரி, இப்படி சும்மா இருந்ததுனாக்க நமக்கு அதனால என்ன கிடைக்கும்னர் அருணகிரி சொல்றாரு. ஐயோ அம்மா, அந்த ஆனந்தம் என்னங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது. நமக்கு நோபல் பிரைஸ் வாங்கணும், ஒலிம்பிக்கில் வாங்கணும், ஓடணும், ஆடணும், எத்தனையோ சாதிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்றதே, சாதிக்கிறதே சந்தோஷம் ஏற்படுறது, ஆனந்தம் இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் விட ஆனந்தம் என்னன்னு சும்மா கிடக்கிறதுல தான் இருக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாவே இருக்கு. அதனாலதான் நம்ம பண்ற காரியத்திலேயே ஒரு நாள் காத்தாலேந்து 24 hours நம்ம பண்ற காரியத்திலேயே எத்தனையோ காரியம் பண்றோம். காத்தாலே ஏந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சா பல காரியம் ஓடி ஆடி பல விதத்திலையும் பண்றோம். இந்த காரியத்திலே எல்லாருக்கும் இன்வேரியபிளி ரொம்ப பிடிச்ச காரியம் எது? இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச காரியம் எது? தூங்கிறது தான். நீ என்னதான் ஓடி ஆடி சாதனை பண்ணுங்கோ, அதுல கிடைக்கிற இன்பத்துல, இந்த தூங்குறதுல கிடைக்கிற இன்பத்துல கோடியில ஒரு பங்கு கிடைச்சிருமா? இல்ல நோபல் பிரைஸ் வாங்குறதே ஆனந்தம் தான், சாதனை தான், எல்லாம் தான், சந்தோஷம் தான் கிடைக்கிறது. ஆனா இதுல கிடைக்கிற நோபல் பிரைஸை வாங்கிட்டு வீட்டுல படுத்தவர் தான் சார் 2 நாளைக்கு ஏந்திருக்கவே இல்லை, ஹாயா அப்புறம் ஏந்துன்னு ஃப்ரெஷ்ஷா வந்த அப்படின்னா, அப்போ இந்த சும்மா கிடக்கிறதுல இவ்வளவு சுகம் இருக்குங்கிறத உனக்கு உணர்த்துறதுக்காக தான் நமக்கு தினம் தூக்கமே. யாரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை அப்படின்னால் நம்ம சாப்பிடாத இருந்துடலாம், ஆபீஸ் போகாத இருந்துடலாம், பேசாத இருந்துடலாம், அத்தவனா எத்தவனா நம்ம பண்ற காரியத்துல எதையும் பண்ணாத இருந்துடலாம். ஆனா இந்த தூங்காத மட்டும் நம்மளால இருக்க முடியல. அப்படின்னா அந்த ஒண்ணும் இல்லாத, எந்த பிரஜையும் இல்லாத, அதுவும் சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறோம். வெள்ளைக்காரன் ரொம்ப கெட்டிக்காரதான், அதுக்கு பேரே ரொம்ப அழகா வச்சிருக்கான், சவுண்ட் ஸ்லீப்பா. ஓன்னு கத்தினா தூங்குறாலுமே இல்லை, சத்தமே இல்லாத இருக்கிற இடமே தெரியாது தூங்குறோம், அதுதான் சவுண்ட் ஸ்லீப் என்ன. ஏன்னா அது அப்படி பிரஜை இல்லாத தூங்குறது டீப் ஸ்லீப்பை என்னன்னு சொல்றதுக்கு தெரியல, அதனால சவுண்ட் ஸ்லீப். அப்படி ஒரு நிலைமை. இதுதான் நம்மளோட நிஜமான ஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம். உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா, ஆத்மான்னு சொல்றமே, அதுக்கு தெரிஞ்சது அதோட குணம் என்னன்னு அப்படி சும்மா இருக்கிறது தான், சிவனேன்னு இருக்கு. ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்கிறார், பகவான் எனக்கு அத்தை பண்ணுவரா இத்தை பண்ணுவரா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறார். இவர் நீங்க ஆசீர்வாதம் பண்ணினா, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா கிடைச்சிருவாக்குன்னு குருகிட்ட கேட்டார். அதுக்கு அவரோட பதில், அதையெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கு, நீ நடுப்புற சும்மா ஒரு ஓயின்னு, நீ சும்மா விழுந்து கூடாதுல ஒன்றும் கெடுக்காத இருந்தா போறோம், நீ சும்மா கிட, தானே அனுகிரகம் பண்ணிட்டுதான் இருக்கு. அது என்னமோ நடந்துட்டுதான் இருக்கு, அனுகிரகம் பொழிஞ்சுதான் இருக்கு, நம்ம அதை குறுக்க விழுந்து கெடுக்காத இருந்தா போதும். அப்படி அந்த சும்மா இருக்கிற நிலைமையைத்தான் இவர் என்ன பண்ணாங்க, சும்மா இருன்னு 1 மணி நேரம் பேசுவா. எல்லாரும் மௌனத்தை பத்தி சார் 2 மணி நேரம் பேசினார் சார். அட லூசே, மௌனத்தை பத்தி எதுக்கு 2 மணி நேரம் பேச்சு? அப்படியா பண்ணுவா? இல்ல, என்ன பண்ணார், அதனால பார்த்தார், சும்மா இரு அப்படின்னு சொன்னாக்க புரியாது இவாளுக்கு.
உடனே நாம கேட்போம், எப்படி இருக்கணும்? வாய மூடின்னு இருக்கணுமா, கண்ணை திறந்துன்னு இருக்கணுமா, கிழக்க பார்த்து உட்காரணுமா, மேற்கு பார்த்து உட்காரணும், ஏதோ வேண்டாத பேச்செல்லாம் வரும் அதுல. அதனால வேற என்ன பண்ணிட்டாரான்னு, சிவனேன்னு உட்கார்ந்து காமிச்சிட்டு எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். இப்படி இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிமேதாவி கெட்டிக்காரால சனகாதி மனுஷிலா அவளுக்கு பார்த்தாலும் புரிஞ்சுடுத்து, ஓ இவர் மாதிரிதான் உட்காரணும் அப்படின்னு. அதனால அவளுக்கு எங்களுக்கு டவுட்டே இல்லை, டீச்சரே நன்னா புரிஞ்சுடுத்து. சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. அதனால்தான் அவள்லாம் சும்மா இருந்து காமிக்கிறா. பெரியவா மௌனமா இருக்கா அப்படின்னா எதுக்காக மௌனமா இருந்து காமிச்சார் அப்படின்னு. ஆனா அவர் பேசினா ஏதானு வம்பு வருமா, இல்ல யாரானு பாலிடிக்ஸ் பேச போறாரா, யாரையானு திட்ட போறாரா? அவர் எதுக்கு வாய மூன்று இருக்கணும்? அவர் வாயை திறந்தாலே தெய்வத்தின் குரல் தான். அப்போ வாய் ஓயாத கத்திண்டேன்னா இருக்கணும், பேசிண்டேன்னா இருக்கணும். ஏன் சும்மா இருந்தார்? நாம என்ன பண்ணுவோம், அவர் வாயை திறந்தா தெய்வத்தின் குரலா வருதுன்னா நாங்க வாயை திறந்தா மனுஷ குரலா வரட்டுமே நம்மளும் குரலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அதனால என்ன பேசாத இருப்போம். நமக்கே அதுதான் ஸ்வரூபம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். சும்மா இருக்கிறதுல அந்த ஆனந்தம் நம்ம அனுபவிக்கிறதே மற்ற எல்லா ஆனந்தத்தையும் விட இதுதான் பெருசா தெரியறது. நம்ம ஓடி ஆடி இனிமே அப்ளிகேஷன்லாம் போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி மெனக்கட்டு வேலையை வாங்கி ஏதோ ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணி அதில் அப்படியே சாதிச்சு இனிமேல் ஜிஎம் லெவல் சிஇஓ லெவலாக வரணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான்னு, அப்பா என்னைக்கு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறான்னு சார். ஏன் நீனாவே தானே தேடிட்டு போன, இதெல்லாம் வேணும், இந்த பதவி வேணும், பட்டம் வேணும், சம்பளம் வேணும், இத்தனைக்கும் நம்ம தானே மெனக்கிட்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு போயிட்டு கடைசியில அதுல எல்லாம் கிடைக்காது. இனிமே என்னைக்கு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர போறோமோ அன்னைக்கு தான் இருக்குன்னா அப்ப தெரியறது இருக்கு. அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு வந்தாக்க அப்புறம் என்னன்னு, அப்புறம் அவரோட லாங்குவேஜே தனிதான். எதுவா இருந்தாலும் மாமி சொன்னாக்க மணி 11 இன்னும் குளிக்க, அப்படிதான் என் இஷ்டத்துக்கு தான் குளிப்பேன். நீ என்ன சொல்றது? நானும் 40 வருஷம் காத்தால 7 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஓடி இருக்கேன். அப்படிதான் எனக்கு தோன்றதே தான் குளிப்பேன். சாப்பிடப்படாதா? தினம் ஆபீஸ்ல தான் 12 மணிக்கு பெல் அடிச்சா போய் சோறு தின்னோம். இப்ப என்ன என் இஷ்டத்துக்கு தான் தின்பேன், எல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன். சொல்றாளா? சொல்றோமா? ஏன் அப்படின்னு, அப்படி ஃப்ரீயா கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறது தான் நம்மளோட ஆத்மஸ்வரூபம். உள்ளுக்குள்ள ஏதோ ஆத்மா ஆத்மா ஆத்மாங்கிறாலே அதோட ஸ்வரூபம் என்னன்னு, எதுக்கும் கட்டுப்படாத, எந்த ஒரு பந்தமும் இல்லாத, அது ஃப்ரீயா ஹாயா இருக்கிறது தான். அப்படி இருந்தாதான் இருக்கிறதுலயே ஆனந்தம். பேண்ட்டையும் சட்டையும் போட்டு டையை கட்டிண்டு இந்த அக்னி நட்சத்திரத்துல இத்தனை கூத்து அடிச்சவருக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு துண்டை கட்டிண்டு கடந்தாதான் ஆனந்தமா இருக்கு. அந்த உடம்புல இருக்கிற துணி கூட நமக்கு ஒரு பாரமா போயிடுது அதுக்கப்புறம். ஏன் அப்படின்னு, உன்னோட நிர்வாண சுகதாயின் நமஹா சொல்றதே லலிதாசனம். அப்படின்னா உடனே அவுத்து போட்டு இருக்கிறதுல இன்பம்னு சொல்லல. நிர்வாணம் அப்படின்னாலே இந்த ஆத்மாக்கு இந்த உடம்பு எல்லாமே பெரிய சட்டை தான். இதெல்லாமும் கழட்டி போட்டுட்டு சும்மா இருந்தா தேவையில்லை, ஒண்ணுமே இல்லாத. நம்மளோட ஸ்வரூபம் அப்படி இருக்கிறதுனால, அது நேச்சர் அப்படி இருக்கிறதுனால அதுலேயே தான் நமக்கு ஆசை இருக்கு, அதுலேயே தான் நமக்கு போறது. அதை இருன்னு தான் இவர் சொன்னாராம். அதை அவளுக்கு புரிஞ்சுடுத்து. எப்படி இருக்கணும்னு இருந்து காமிச்சார், வாயால சொல்லாத பண்ணி காமிச்சார். இந்த சிஷ்யாளுக்கெல்லாம் புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்றார் இல்லையா. இதைத்தான் பெரியவா ரமண மகர்ஷி முதலான மகான்கள்லாம் பண்ணி காமிச்சா. ரமண மகர்ஷி எல்லாம் போனா நான் யார் விசாரம் பண்ணுன்னா
நமக்கு புரிய மாட்டேங்க. என்ன அதை நான் யாருன்னு என்ன விசாரம் பண்ணுவேன், சோ அண்ட் சோ, உடனே விசிட்டிங் கார்டை கொடுக்குறோம். இதுக்கு என்ன விசாரம் வேண்டு கிடக்கு அப்படின்னு. இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தியே அது எதுக்கு, என்னோடது அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, உனக்கு உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கே அதுக்கா, இல்லை மேலே தெரியறது அதுக்கா? இந்த மேலே தெரிகிற உருவத்துக்கு தான் சோ அண்ட் சோ டாக்டர், இன்ஜினியர், ஆடிட்டர், எல்லாம் மந்திரி தந்திரி எல்லாம் அதுக்கு தான். அது உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கே என்ன, அது மட்டும் இல்லைன்னா இது என்ன ஆகும், வெளியில தெரியுது அவ்வளவுதான். ஓம் தத் சது அவ்வளவுதான், கண்ணுமா பேட்டை தான். அது ஒண்ணு இருக்கோ இத இத்தனையும் காமிக்கிறது, அதைத்தான் சொன்னார். அப்போ நீ காமிக்கிற விசிட்டிங் கார்டு உன்னோட அந்த பேரு எல்லாம் எதுக்குன்னு, உன் உடம்புக்கு தானே வழியே உள்ளுக்குள்ள இருக்க இல்லை. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுல வேற ஏதான வித்தியாசம் இருக்கா? அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா, இவர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அவருக்கு கிடைக்கிற ஆனந்தம் இவருக்கு கிடைக்கிற ஆனந்தம், இதுல ஏதான டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமோ? பண்ணவே முடியாது. ஆனந்தம் அப்படிங்கிறத யாராலையும் பிரிச்சே காமிக்க முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ணியே காமிக்க முடியாது. நாயோட ஆனந்தம் வரும் இப்படி இருக்கும் சார், மனுஷனோட ஆனந்தம் இவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. அது ஆனந்தத்துல அப்ப வித்தியாசமே கிடையாது, அதுல பேதமே கிடையாது. எனக்குள்ள இருக்கிறதும் சரி உனக்குள்ள இருக்கிறதும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஆனந்தம் ஒன்னாதான் இருக்கு. அப்ப எங்கேருந்து ரெண்டுன்னு வந்தது? அதனால அத்வைதம், அப்போ ஒண்ணு, அவ்வளவுதான். எல்லார் உள்ளுக்குள்ளேயும் இருந்து இயக்கிற அந்த ஆத்மசக்திங்கிறதும் ஒன்னா இருக்கு. அதனால கிடைக்கிற பேரின்பம்ங்கிற ஆனந்தம் அப்படிங்கிறதும் ஒன்னாதான் இருக்கு. அதுல வித்தியாசமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? எல்லாம் ஒண்ணுதான். இப்படி தானே சித்தாந்தங்கள்லாம் வருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சம்புங்கிற அந்த மூர்த்தி தான் சங்கரர்னு உலாவித்துன்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த ஸ்லோகத்துக்கு கவுண்டர் மாதிரி ஒருத்தர் வச்சார். ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணார், வாஸ்தவம் தான், அந்த சம்புவே சங்கரர், அந்த சம்புங்கிற சிவபெருமான் தான் சங்கரரா அவதாரம் பண்ணினர், ஒத்துக்கிறோம். ஆனாலும் உடனே ஒரு வார்த்தை போட்டார், என்னன்னு, சம்புவிலும் சங்கரர் அதிகம் காண் அப்படின்னு. அந்த சம்புவே தான் சங்கரர் வந்தா கூட, ஆனா அந்த சம்புவை விட சிவனை விட இந்த சங்கரர் ரொம்ப கொஞ்சம் வசத்தியா பாருங்கோ அப்படிங்கிற. எப்படி அவரே தான் இவரா வந்தாருன்னா அப்புறம் அதுல எப்படி ஒரே ஆளு தான் ரெண்டு டபுள் ரோல் ஆக்ட் பண்றாருன்னா அப்ப எப்படி வசதி தாழ்த்தி சொல்ல முடியும்? ஏங்க இதுக்கு ஒன்னே ரீசன் சொல்றாரு, காரணம் சொல்றேன். அந்த சம்புவை விட எங்க சங்கரர் வசதிங்கிறது காரணம் சொல்றேன். ஏன்னு, அந்த சம்புட்ட யாரான அனுகிரகம் ஆனோம்னா கோவிலுக்கு போய் அவர் இருக்கிற இடத்துல போனாதான் கிடைக்கும். ஆனா எங்க சங்கரர் என்ன பண்ணுவான்னு, தேடின்னு போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அவ்வளவுதான். மொபைல் ஷாப்பு, நீ அந்த சம்பூட்ட போய் அனுகிரகம் வாங்கணும்னா இனிமே கோவிலை தேடின்னு போய் தட்சிணாமூர்த்தி சன்னியை தேண்டு இல்லை ஆலமரத்துக்கு அடியில் போய் உட்காந்து பண்ணினாதான் ஐயோ பாவம் மனக்கு வந்திருக்கான் அப்படின்னு போனா போறதுன்னு அனுகிரகம் பண்ணுவார். ஆனா எங்க சங்கரர் அப்படி இல்லைப்பா, அவரை தேடின்னு தான் போகணும்னு இல்லை, நீ இருக்கிற இடத்துல உட்காரு, அவர் உன்னை தேடின்னு தேடி வந்து அருள் செய்வார். அதனால இப்ப சொல்லுங்கோ, இனிமே அவர்கிட்ட போய் வீட்டுல போய் கேட்டா கொடுக்குற ஒரு வசதியா, இல்ல நம்ம வீட்டுல வந்து சார் உங்களுக்கு என்ன வேணும், 100 ரூபா வேணுமா, இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்தா இது வசதியா? அதனால அந்த சம்புவோட எங்க சங்கரம் தான் வசதி அப்படின்னு ஆச்சாரியால் மேல ஒரு பக்தரோட கவிதை. அது பொருத்தம். நிஜமாவே இது எக்ஸாசரேட் பண்ணி சொல்லல, உண்மைங்கிறதுக்கு என்னென்ன தெரியவாள அனுபவிச்சவாளுக்கு தெரியும். எத்தனை ஊரு, எத்தனை 87 வருஷம் ஊரா தெருவா வீடு வீடா இவர் எதுக்கு போகணும்? அவர் நினைச்சாருன்னா அவர் உட்காண்ட இடத்துலயே காஞ்சிபுரத்திலேயே அவர் மடத்திலேயே எல்லாம் வந்து குமியாதா? அவருக்கு வேணுங்கிறது அங்க கிடைச்சிடாதா? அப்ப எதுக்கு போனா அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்லை. எத்தனை பேரால காஞ்சிபுரம் வந்து பார்க்க முடியும்? எத்தனை பேரால வந்து தரிசனம் பண்ணி அருளை அடைய முடியும்? முடியலையா? நீங்கள்லாம் உட்காந்துருக்கோம், நான் வரேன்.
நான் வந்து தரிசனம் கொடுக்குறேன், நான் வந்து என்ன வேணுமோ கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது தான். இது எதனால? தாயிர் சிறந்த தயாவான தத்துவனை மாணிக்கவாசகர் அந்த கருணையை ஈஸ்வரனோட அன்பை சொல்றதே. இனிமே அன்பு அப்படின்னா, பிரியம் அப்படின்னா அம்மாவை விட வேற ஒருத்தரையும் சொல்லவே முடியாது. அம்மா காமிக்கிற அன்புக்கு விட வேற ஒருத்தரும் கிடையாது உலகத்துல. ஏன்? அவ்யாச்ச கருணாமூர்த்தி லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு காமிக்கிறது. மற்றவாள்லாம் அன்பு காமிச்சா ஏதோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். இருக்கட்டும் சாருக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு வை, நாளைக்கு ஏதானோ உபயோகமா இருக்கும் அப்படிம்போம். ஆனால் தாயார் குழந்தைகிட்ட காமிக்கிற அன்புக்கு ஏதானும் பிரதிபலன் எதிர்பார்த்து காமிக்கிறா. அவள் பால் கொடுக்கறதா இருக்கட்டும், சாதம் ஓட்டுறதா இருக்கட்டும், நமக்காக கஷ்டப்படுறதா இருக்கட்டும், வளர்க்குறதா இருக்கட்டும், எதானும் என்னைக்கானும் மனசுல நினைச்சிருக்கணும் நம்ம இத்தனையும் பண்ணியிருக்கோம், நம்ம குழந்தை ஒரு நாளைக்கு சேர்த்து எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவோம் திருப்பி அப்படின்னு எந்த அம்மாவனும் உணர்த்து நினைச்சிருக்கணும்? சான்ஸே இல்லை. ஏன்? அதுதான்ப்பா நிஜமான அன்பு. அன்பு அப்படின்னா அது கொடுக்க தான் தெரியும், அது திருப்பி வருமானு எதிர்பார்க்க தெரியாது. நான் என் குழந்தைகிட்ட அன்பு நான் காமிக்கணும் அவ்வளவுதான். அது காமிக்கணும்னு கூட காமிக்கல, அது தானாவே பொங்கிண்டு வருது. அது மாதிரிதான் நம்மள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த கருணை எப்படி இருக்கு அப்படின்னு, ஒரு சாதாரண இந்த ஒரு ஜென்மாவுக்கு தாயா இருக்கிறவளே இப்படி காமிக்கிறான்னா, நம்ம எடுக்கிற அத்தனை ஜென்மக்கும் அம்மாவா இருக்கிறவ எப்பேற்பட்ட அன்பா இருக்கணும்? சாதாரண அன்பாவா இருக்கும். அதனால அவ்யாச்ச கருணாமூர்த்தி, எதிர்பார்ப்பில்லாத அன்பை பொழியிறது. அதனால அந்த தாயாருக்கு விட இனிமே அன்பை நம்மள்கிட்ட ஒரு ஜீவனுக்கு காமிக்கிறது யாராலையும் முடியாது. அந்த அம்மாவோட அன்புன்னு சொன்னா கூட மாணிக்க வாசகருக்கு மனசு ஆறல. இதை விட இனிமே எக்ஸாம்பிளும் கிடைக்கல. ஆனா இதை சொன்னாலும் போறல. அதனால என்ன தாயிர் சிறந்த அம்மாவை விட சிறந்த அன்பை காமிக்கிறவனே அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றாருன்னா, இதெல்லாம் உண்மை, ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலைங்கிறத நேர பார்க்கறதே தெரிஞ்சுட்டோம் தெளிவா. அப்படிதான் எல்லாத்தையுமே அப்படிதான் இருந்தா. அந்த அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்கிறாரு. அவர் என்ன இவாழ்கிட்ட தான் காமிக்கலாம், அவள்கிட்ட காமிக்கக்கூடாது, மார்னிங் 6 to 8 தான் அன்பா இருப்பார் சார் அப்படின்னு போர்டா போட முடியும்? ஆசையில் மார்னிங் 6 to 8, ஈவினிங் 4 to 6 தான் அன்பா இருப்பார் இல்லையே. அது இவாழ்கிட்ட அவள்கிட்ட இப்போ அப்போ இங்க அங்க எந்த ஒரு பேதமும் அதுக்கு இல்லை. அது பாட்டுக்கு பொழிஞ்சுட்டே இருக்கிறாப்புல இவாளோட அன்பு அத்தனை பேருட்டையும் பொழிஞ்சுட்டே தான் இருக்கு. அப்படிதான் அந்த அன்பு மயமா இருந்ததுனால்தான் இன்னமும் நம்மளால அவரை மறக்க முடியலையே. அவரை நினைச்சாலே நமக்கு என்னமோ ஒரு ஆனந்தம் வருது. எதனால? எப்படி வரும்? நம்மள லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்துருக்கோமே, பழகி இருக்குமே, எத்தனையோ இவரை விட என்ன பெரிய விஐபியோட எல்லாம் பார்த்துருப்பேன், பேசியிருப்பேன், பழகி இருக்குமே. ஏதானு நம்ம மனசுல நிக்கிறதா? இல்லை எதையானு யாரையானும் பார்த்ததை நினைச்சா இப்ப கண்ணுல தண்ணி வருதா? வேற தினசா வேணா வரலாம், ஐயோ பார்த்தமேன்னு, இவனை போய் பார்த்தமேங்கிறதுக்காக வேணா அழலாம். எப்படி மனசு கரையிறது அப்படின்னா, அப்போ எங்கேயுமோ அந்த பார்க்காத ஒரு விஷயத்த, அந்த அன்பை அங்க பார்த்துட்டோம். அதை பார்த்ததே போறோம் நம்மளை அப்படியே தொத்தின்னு கொடுத்தது. நம்ம மனசை அது இழுத்துடுத்து, ஆகர்ஷணம் பண்ணி. அதனாலதான் இன்னைக்கும் இத்தனை கோடான கோடி ஜனங்கள் பெரியவா அப்படின்னா, பார்த்தவா இருக்கட்டும் பார்க்காதவாளுக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னாலே போருமே. ராமரை யாரான்னு பார்த்தாளா என்ன? பார்த்தவா யாரான்னு இருக்காளா? ஆனா ராமர்னா ஏன் பக்தி வருது நீன்னு? அது பார்க்க வேண்டாமா? கேட்டாலே போகும். அப்படி ஒரு பவர்ஃபுல் அன்பா இருந்ததுனாலதான் உலகம் அப்படி அவரை கொண்டாடுறது, அவர்கிட்ட மனசு கரையிறது, நம்மளை அறியாத அந்த பிரியம் வருது. அப்படி அவ தாயார் மாதிரி இருக்கிறதுனாலதான்
எல்லாத்தையும் அப்படிதான் இருந்தா அப்படிங்கிறதுக்கு பலவிதம். ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த பையனுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுது. வந்தா அது ஒரு பார்வைக்கே ஒரு மாதிரி விகாரமாக ஆறாப்புல ஒரு ஆயிடுத்து. அதனால ஸ்கூலுக்கு போனால் குழந்தைகள்லாம், பக்கத்து குழந்தைகள்லாம் பரியாசம் பண்ணுறது, அதை பண்ணுறது. அது இந்த குழந்தைக்கு இன்னும் மனசு பாதிக்கிறது. இந்த உடம்புல உபாதை பாதிக்கிறத விட மனசு பாதிப்புங்கிறது இன்னும் ஜாஸ்தி. அம்மாட்ட அழுது, தாயாருக்கு அதை விட மனசு கஷ்டப்படுற. ஐயோ, நம்ம குழந்தைக்கு இப்படி வந்துடுத்தே, என்ன பாவம், என்னடாமோ வைத்தியம் பண்ணி பார்த்தா சரியா வர மாட்டேங்கிறது. கடைசியில பெரியவாள்கிட்ட வந்தா அழுதுண்டே சொல்றா, இப்படி பள்ளிக்கூடம் போக வேண்டிய குழந்தைக்கு இப்படி இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, நாமளும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, பெரியவா தான் ஏதானும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. என் பெரியவா பார்த்தா கொஞ்ச நேரம் வந்துட்டு, ஒன்று பண்ணுவியா, எது சொன்னாலும் கேட்பேன், அவனை இங்கே ஒரு வாரம் விட்டுட்டு போறியா, என் மடத்துலேயே இருக்கட்டும், விட்டுறியா அப்படின்னா. அந்த அம்மா பார்த்தா, இது யாருக்கு கிடைக்கும், எல்லாரும் நம்ம போய் அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வருவோமாங்கிறதுல கியூர்ல நின்று பார்க்கறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. இது கூடயே இருக்கட்டுமேங்கிறாரு, என்ன தாராளமா இருக்கட்டும் அப்படின்னு. அவனை விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் சொல்லி அனுப்புறேன், அப்புறம் நீ அழிச்சுன்னு போ அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப ஒரு திருப்தியா போயிட்டா. ஏதோ பெரியவா சன்னதியிலே பெரியவாளோட கூட இருக்கேன். உடனே அந்த குழந்தைகிட்ட பேசியிருந்தா சொல்லிட்டு, என்னோட இருக்கியா, இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்ன சாப்பிட்றேனோ அதான் நீனும் சாப்பிடணும், பண்ணுவியா அப்படின்னு. சரி, பெரியவா பிட்ச பிரசாதம்னு எல்லாரும் கியூல நின்று இருக்கா காத்துண்டு, பண்றேன் அப்படின்னு. உடனே தனக்கு பிட்சை பண்றவரை கூப்பிட்டு, இன்னிலேருந்து என்ன பண்ணு, எனக்கு பிட்சையில் வேற ஒன்றும் வேண்டாம், வாழைத்தண்டை நன்னா படிப்படியாக நறுக்கி மோரில் ஒரு போடும், உப்பு போடாத, இதான் பிட்சை, வெறும் வாழைத்தண்டை மோரில் போட்டு. இதை தான் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கும் அதையே கொடுக்கறது. தெரியா விஷயம், சாப்பிடுது அப்படின்னா. அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி ஏதோ கொடுக்குறா, சாப்பிட்டா சரி. நடுப்புற ஏதானும் தாகம்னு கேட்டாக்க நீர்மோரா கொடு, உப்பு போடாத நீர்மோரை கொடு, அவ்வளோதான். இப்படியே ஒரு வாரத்துக்கு மேலே போச்சு. இவரும் உப்பு இல்லாத இருக்கார், வேற ஒன்றும் சாப்பிடல, வெறும் வாழைத்தண்டு மோறு. இந்த குழந்தைக்கும் இதையே. இப்படி ஒரு வாரம் ஆச்சோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மறைய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது உடம்புல. தெரிஞ்சா உடனே அம்மாவை கூப்பிடுன்னா அந்த அம்மாவுக்கு ஆள் போச்சு. வந்தா இப்போ பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியுது. உடனே அந்த அம்மாட்ட சொன்னா, இப்போ எப்படி இருக்கான் புள்ள உடம்பு பாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்றா, அம்மாட்ட போய் ஆற்றுல போய் சொல்லு, இப்போ இந்த ஒரு வாரம் நான் என்ன சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியோ இதே மாதிரியே அம்மாவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ண சொல்லு. அந்த அம்மாட்ட சொன்னா, உப்பு இல்லாத வெறும் வாழைத்தண்டை நறுக்கி இந்த மோரில் போட்டு குழந்தைக்கு கொடு, இன்னும் கொஞ்ச நாள் கொடு, அது தானே சரியாகும். போய் அந்த குழந்தைக்கு அது குணம் ஆயிடுத்து. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப மனசு தாபப்பட்டா. என்ன அப்படின்னா, நம்ம நம்ம குழந்தையால பெரியவாளுக்கு ஒரு வாரம் சாப்பாடு இல்லாத பண்ணிட்டு அவரை பண்ணி போட்டாப்புல ஆயிடுத்து. எல்லாரும் அவ பிக்ஷாவந்தனம் பண்ணுன்னு காத்துட்டு இருக்கா, அவருக்கு சாப்பாடு பண்ணணும். நம்ம என்னடான்னா இப்படி குழந்தைக்கு ஒன்று சொல்ல போக, இந்த குழந்தைக்காக இவர் வெறும் உப்பு இல்லாத வாழைத்தண்டதுங்கிறாப்புல ஆயிடுத்தே அப்படின்னு. எதனால அப்படின்னு அதுக்கு பெரியவா சொல்றா, நம்ம வருத்தப்பட்டுன்னு சொன்னா, இப்படி எங்களால தோஷம் வந்துட்டு ஆயிடுத்து. உடனே பெரியவா சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஆற்றுக்கு அழிச்சுன்னு போய் குழந்தைக்கு இது மாதிரி கொடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றும், இந்த குழந்தைகளுக்கு அதுகளுக்கு ஒன்றும் கொடுக்காத நம்ம உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாக்க நல்லா இருக்குமோ? நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணோம்னு, குழந்தைகளுக்காக நம்மளும் இப்படிதான் இருக்க வேண்டியது. இது எப்படி இருக்குன்னு,
குழந்தைக்கு மாந்தம் வந்துரும்னு அம்மா பலாப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறா, மாம்பழம் சாப்பிட மாட்டேங்கிறா. குழந்தை பால் குடிக்கிறதே தாயார் எவ்வளவு பத்தியத்தில் இருக்கா, அவளுக்கு வாய்க்கு பிடிச்சது சாப்பிட முடியலையேன்னு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகிடும். இதான் அம்மா. ஏதோ தனக்கு சந்தோஷத்துக்கு தனக்கு பிடிச்சதை ஒன்று பண்ணிண்டா எங்க குழந்தைக்கு ஏதானு வந்துருமோன்னு கவலைப்பட்டு தன்னோட சந்தோஷத்தையும் குறைச்சிக்கிற தியாகி தான் தாயார். வேற யாரானு எந்த உறவானும் பண்ணுவாளா? பண்ண மாட்டா. அவனுக்கு தான் கல்லெழுத்து பிபி சுகர் தூங்க முடியாது, எனக்கு 2 அல்வா போடுங்க. ஆனா தாயார் ஒத்தி தான் குழந்தைக்கு ஏதானும் ஆயிட போறதோ, குழந்தைக்கு சரியாகணுங்கிறதுக்காக தான் மருந்து சாப்பிட்றது பத்தியம் இருக்குது. அப்படி இருக்கிறாப்புல இருக்க முடியும் அப்படின்னா இந்த தாயாரோட அன்பை எங்க பார்க்குறோம்? பெரியவாள்கிட்ட. அதான்னா அதனாலதான் அவளை ஜெகன்மாதா காமாட்சி காமாட்சின்னு உலகம் கொண்டாடுறது. அப்படின்னா அம்பாள்னு பெரியவாளை சொல்றான்னா எதனால? சும்மா சொல்லல, ஏதோ நடந்திருக்கு, பார்த்துருக்கு, அதனாலதான் சொல்லு. அப்படிதான் எல்லாத்தையும். இவருக்கு என்ன, யாரோ வந்தால் வந்து சொல்ற அப்படின்னா நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்க்கலாம். பண்ணல. அதுதான் பெரியவாளோட அன்பு. அதே மாதிரி டாக்டர் சுந்தரராமன் அமெரிக்காவில் இருந்தார். அவ அப்பா துரசாமியார் அப்படின்னு மடத்திலேயே கைங்கரியம் பண்ணியிருந்தார் பெரியவாள்கிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த குடும்பம். அதனால பெரியவா தான் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் பெரிய மேக்ஸில் உலக மகா மேதையாக இருந்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருந்து எல்லாம் பண்ணார். பெரியவா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவரை படிக்க வச்சு எத்தனையும் பண்ணார். அவர் அப்பா மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். லீவுக்கு மடத்துக்கு வந்துடுவா. வந்தா பெரியவாளோடையே இருக்கிறது. இவர் பெரியவாளுக்கு பக்கத்துல இருந்து இந்த வரவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, இந்த எடுத்து எடுத்து இலையில வச்சு கொடுக்கறது, அதெல்லாம் இவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதே பெரியவா தீர்த்தம் கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் பிரசாதம், எல்லாருக்கும் கையால பிரசாதம் கொடுத்துருக்கிறதே கியூல எல்லாரும் வந்து வாங்கிக்கிறா. வாங்கறதே அவ தங்களோட பிரார்த்தனையெல்லாம் சொல்லுவா, குறையெல்லாம் சொல்லிப்பா. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுன்னு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு பையன் அவ வந்து என்ன பண்ணா, எனக்கு நாளையிலேருந்து பரீட்சை ஆரம்பம், அதனால பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், நன்னா பரீட்சை எழுதி நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணும் அப்படின்னு பேனா வச்சான். வச்சு இதனொன்னு பெரியவா என்ன பண்ணா பார்த்துட்டு, ஆமா நீ படிக்கிற நாள்லாம் ஊரை சுத்துவ, பரீட்சைக்கு முன்னால மட்டும் வந்து பேனா வச்சுட்டு என்கிட்ட வச்சு இதுனாக்கா உடனே மார்க் வந்து கொட்டிடும். நீ ஒழுங்கா படிச்சீங்கன்னா அப்புறம் யாரு பேனாவை தொடணும், யார்கிட்ட அனுகிரகம் வாங்கணும் அப்படி இப்படின்னு கத்தினா. பெரிய கியூ நிக்கிறது. அவன் சின்ன பையன், அவன் அப்படியே மிரண்டு போயிட்டான். என்னையே திடீர்னு சங்கராச்சாரிய இந்த பொருள் போடுறது பார்த்தா வந்தவாள்லாம் அதுக்கப்புறம் தீர்த்தம் வாங்குறதுக்கே பயமா இருக்கு. கத்தினா போட்டா அந்த பையன் கத்தினா அழுதுன்னு ஓடி போயிட்டான். இந்த இத பக்கத்துல நின்று இந்த சுந்தரராமன் அவரும் ஒரு பையனா பார்த்துருந்தார். அவருக்கு விக்கிச்சு போயிடுது. என்ன அது பெரியவா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணி பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு என்னாச்சு இவருக்கு மூட் அவுட்டு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சது. மற்ற வாழ்க்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்தா உள்ளுக்குள்ள வந்தோடனே சுந்தரராமனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர்கிட்ட கிட்டக்கு போய் பேசலாமா, இன்னைக்கு என்ன பண்ணுவார், அடுத்து நம்மள என்ன விழுந்து கோதருவார் தெரியலையே. நீ நின்னோடனே உடனே கேட்டா, என்ன உனக்கு திருப்தி தானே அப்படின்னா. ஆர்வத்தர் என்ன திடீர்னு என்னைய திருப்தி இல்லை, அந்த பையன்ட்டு நான் கத்தினேனே உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னா. இவருக்கு மண்டை குடையிறது. ஏன் வந்த பையன்ட்ட கத்துறதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவன் யாருன்னு கூட தெரியாது. எதுக்காகன்னா
வேற ஒன்றும் இல்லை. தினம் பெரியவாள்கிட்ட பாபா வந்து எங்களுக்கு அத்தை பண்ணும் இதை பண்ணும் ஏதோ குறையெல்லாம் சொல்றா, பெரியவாளும் கேட்டு ஏதோ சொல்லி பிரசாதம் கொடுத்துருக்காளோ. இது இந்த பையனா இருக்கிற இவருக்கு கொஞ்சம் அதிகப்படியா தோணித்து. அதனால என்ன பண்ணார், நாள் ராத்திரி பெரியவாள்கிட்ட ரொம்ப சுவாதீனம், ஏன்னா பிறந்த வளர்ந்ததுலேருந்து அங்கே இருக்கிறதுனால, இல்லை இல்லை பெரியவா இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும் அப்படின்னு. என்னத்தடா நிறுத்தணும் அப்படின்னு. இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து, சும்மா அவன் ஆற்றுல இனிமே மாடு கண்ணு போடல எத்த பண்ணல இந்த பண்ண, அது மாடு கண்ணு போடலன்னு நீங்கள் என்ன பண்ணணும் மடத்தில் உட்காந்து, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. அவ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா பெரியவாள்கிட்ட. சும்மா இதையே பொழுது முடிஞ்சா பொழுது பண்ணா வரவா முழுக்குள்ள இதே தான் இந்த கதையே தான் இருக்கு. அதனால பெரியவா அதெல்லாம் கொஞ்சம் இதுங்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும் எல்லாத்தையும். பெரியவாளே எல்லாத்தையும் அப்படியா இப்படியா எல்லாம் சொல்லுமே குழஞ்சி கேட்கறதுனால தான் அவளுக்கு தைரியம் வந்துடுது, உடனே எல்லாத்தையும் வந்து சொல்றா. இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை அப்படி இப்படின்னு பெரியவாளுக்கு அட்வைஸ். நீங்க இனிமே வரவாழ்கிட்டலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் எல்லாம் கூட்டம் கண்ட்ரோல் ஆகும் அப்படி இப்படின்னு ஏதோ இவருக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணியிருக்கா. இப்போ சொல்ற, நீ தானே சொன்ன நான் வரவாழ்கிட்டலாம் ஒரே குழையிறேன், ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு, அதனாலதான் இருந்தேன் இன்னைக்கு ஒருத்தன்ட்ட அப்படின்னா. அட சுவாமிகளே, நன்னா ஆளை பார்த்து இருந்து அவனே பாவம் +2 பரீட்சை பாஸ் ஆகணுமேனு தைரியத்தில் வந்து நடுங்கின்னு வந்து பேனா வச்சுன்னா அவன்கிட்டயா போய் உங்களோட இதை காமிக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணுன்னு தெரியல, தடார்னு விழுந்தார். இன்னுமே வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு, விழு இப்போ விழு படவா. உடனே சரா இப்போ விழு என்ன அப்படின்ட்டு, நீ இப்படி சொன்னையேங்கிறதுனால நானுமே வரவாழ்கிட்ட என்கரேஜ் பண்ணாத இருந்தேன்னா என்ன ஆகும்னு இப்போ தெரிஞ்சுட்டியான்னு. இப்போ நீ சொன்னையேங்கிறதுக்காக உனக்கு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு குழந்தை மனசை நோகடிச்சதுதான் மிச்சம் அப்படின்ட்டு உடனே சொல்றா, ஓடு வாசல்ல தெருமுனையில அழுதுன்னுப்பான், அவனை அழிச்சுன்னு ஓடு திருப்பி ஓடினா அவன் தெருமுனையில நின்று என்ன பண்ண புரிய புரிய அழுதுன்னு இருக்கான். அழுதுண்டா இவன் இந்த சுந்தரராமன் போனர், இவரை பார்த்தோடனே அவன் போடுறான், இன்னும் என்னன்னா அடிக்கிறதுக்கு கூப்பிடுறாரா. நீ வாடா பெரியவா கூப்பிடுறானா, வரமாட்டேன் வரமாட்டேன் இதுக்கு மேல வரமாட்டேன், இனிமே போரும் படத்துக்கு வந்து. அப்புறம் இவர் என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த பையனானா வரமாட்டேங்கிறான், இவனானா அழுதுன்னுப்போம், போய் சமாதானப்படுத்தி அழிச்சுடுவான்னுட்டு. உடனே அவன்கிட்ட விழாத காலில் விழாத குறையா, அப்பா அவள்கிட்ட ஒன்றும் கோச்சுக்கலப்பா, தப்பு என்னோடதுதான், நான் நேற்றுக்கு ஏதோ கொண்டாமனான்னு அட்வைஸ் பண்ண போக அது ஒந்தலையில வந்து விடிஞ்சுது, இத்தனைக்கும் காரணம் நான் தான், அதனால உன்னை இப்போ கூப்பிட்டு வரைச்சல தயவு பண்ணி வான்னு. இவ சமாதானம் பண்ணோன்னா அவன் பயந்துட்டே வந்தான். வந்தாக்க உடனே என்ன பண்ணா, நேற்று வீதி கும்பத்தெல்லாம் எடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்து பிரசாதத்தை கொடுத்துட்டு நன்னா பாஸ் பண்ணி பரீட்சை நன்னா எழுதி பாஸ் பண்ணி க்ஷேமமா இருக்கு அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்தா, அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 1/2 மணிக்கு முன்னால திட்டினதை எடுத்துக்கிறதா இல்லை இப்போ அவனுக்கு இப்போ சீனே மாறி போயிடுது. இது இப்போ உள்ள கூப்பிட்டு ஸ்பெஷல் பிரசாதம், அப்போ இருந்தாலும் கூட்டத்தோட கூட்டமா இருந்திருக்கும். இப்ப திட்டினதுக்கு என்ன லாபம் அப்படின்னு தனியா கூப்பிட்டு பிரைவேட் ஆடியன்ஸ் மடத்துல பரியாசம் பண்ணுவா. சில சமயம் யாரையான கோச்சுப்பா, கோச்சுண்டா கூட இருக்கிறவெல்லாம் சொல்லுவா வந்து அவ சொல்லுவா, இன்னைக்கு ஒன்னு கோச்சுண்டாலும் இல்லையோ அவ்வளவுதான், இன்னைக்கு சுவாமியில ஒன்ன குளிப்பாட்டின்ண்டே இருப்பார் போ அப்படின்பா. ஏன்னா அவளால அந்த கோச்சுன்னுட்டோம்னா அதை அவளால ஆல்ரைட்டே பண்ணிக்க முடியாது, அவர் கோவத்தை அவளாலேயே தாங்கிக்க முடியாது. அந்த பையனை போட்டு அவனுக்கு இனிமே ஆசீர்வாதம் பண்ணி அத்தை பண்ணி பிரசாதத்தை கொடுத்தா அவன் போனான். அப்புறம் மட்டும் சொல்ற, இந்த இவர் ஏதோ நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இனிமே நான் கொடுக்குற பிரசாதத்தினால அவளோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுதா ஆகலையா எனக்கு தெரியாது, இனிமே நான் கொடுக்குற பிரசாதத்துக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. அவ ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து என்கிட்ட சொல்றா, தங்களோட குறைய சொல்றா, ஏதோ நான் கொடுக்குற பிரசாதத்தினால அது சரியா போச்சுன்னு நினைக்கிறா, நினைச்சிட்டு போட்டுமே
இதுல எனக்கு என்ன நஷ்டம்? நான் என்ன காது கொடுத்து கேட்டுக்கிறேன் அவளோட கஷ்டத்தை, அவ்வளவுதானே. அவளுக்கு யார்ட்டையோ ஒருத்தட்ட சொல்லிக்கிறதுக்கு லெட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதை ஏதோ நான் என்ன பார்த்தா நம்பிக்கையா இருக்கேன் என்கிட்ட வந்து சொல்றா. நான் அதை காது கொடுத்து கேட்கற கூட கூடாதா? நான் வேற என்ன பண்ண முடியும் அவளுக்கு ஒத்தாசை? இதை கூட நான் பண்ணக்கூடாதா இந்த மடத்துல உட்காந்து? என்னமோ நீ வரவா கஷ்டத்தெல்லாம் கேட்கக்கூடாது, எப்போ பாரு உங்களுக்கும் போர் அடிக்கும் எங்களுக்கும் போர் அடிக்கும், எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறியே. நான் அப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட, எத்தனை ஆசையோட, எவ்வளவு ஒரு பரிசிரமப்பட்டு இங்க வந்து ஏதோ என்கிட்ட சொன்னா என்கிட்ட வேண்டிண்டா ஏதோ நடந்துரும் அப்படின்னு நினைச்சுன்னு வர அந்த நம்பிக்கையில தான் காலம் ஓடுறது. அவளுக்கு கிடைக்கிறது அனுகிரகம் கிடைக்கிறதே வழிய இனிமே என் கையில அந்த சக்தி இருக்கு, எனக்கு அந்த இது இருக்குங்கிறதுக்காக நானும் சொல்லிக்கல, நான் அப்படியே நினைக்கவும் இல்லை. ஏதோ அவ சொல்ற குறைய நான் பூஜை பண்றதே சந்திரமொழி வச்சுட்டு வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். இது கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு? என்னால வேற என்ன உபகாரம் பண்ண முடியும் ஜனங்களுக்கு? இதுதான் பண்றேன், இதே நீ தப்புன்னு சொல்றேன். இவர் கண்ணில் பொலன்னு தண்ணி கொட்டித்து விழுந்தார், திருப்பி நமஸ்காரம் பண்ணார். தப்பு தப்பு தப்பு, பெரியவாளை புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுன்றது என்னோட புத்திக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆனா பெரியவா எதுக்காக இருக்கா உலகத்துல, யாருக்காக இருக்கா, எப்படி இருக்காங்கிறது இப்பதான் தெரியுது. அப்படி மட்டும் பெரியவா இல்லாத இருந்திருந்தெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இப்படி 132வது ஜெயந்தி எல்லாம் பண்ண மாட்டோம். அவர் அப்படி யாரு வந்தாலும் எப்போ வந்தாலும் அவள்கிட்ட வாய் வார்த்தை தெய்வத்தின் பொருளே சொல்றா. என்னமோ அவ என்கிட்ட சொல்றா நடக்கிறது அப்படின்னா அதை நாங்க எடுப்பானே அப்படிங்கிற, அதை நாங்க எடுப்பானே, நம்பிட்டு போட்டுமே, அவ நம்பிக்கையை நான் எங்க எடுக்கணும்? அதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அண்ணா இந்த டாலரன்ஸ் நமக்கு, நம்ம வீட்டு பிரச்சனையை 2 தரத்துக்கு 4 தரம் சொன்னாலே கோவம் வந்துடுது. வெறும்னா தொணாங்க அதை நம்ம வீட்டு கஷ்டத்தை, நம்ம வீட்டு பிரச்சனையை கேட்டுக்கிறதுக்கே நமக்கு தலைவலியா இருக்கு, தாங்கல முடியலங்கிறோம். ஆனா இவர் வர ஊர் உலகத்துல அத்தனை பேர் கஷ்டத்தையும் கேட்டுக்கிண்டு அத்தனை பேருக்கு முந்தினார் அப்படின்னா அது அத்தனையும் பொறுமையா கேட்டுண்டு அவளுக்கு மனசு நோகாத இவர் திருப்பி பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா இது எவ்வளவு பொறுமையா இருக்கணும். அதுக்காக ஒரு கோயில் கட்டணும். இப்படி யாராலையானு இருக்க முடியுமா? அப்படிதானே இருந்து காமிச்சான். ஏன்? அது அன்பே சிவமா இருக்கிறதுனால, அவ அன்புங்கிறத அவளோட நேச்சரா இருந்ததுனால அது அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா தெரியல. இது இயற்கையா இருந்தது அங்க பெரியவாள்கிட்ட. அதுதான் அங்க பெரியவாள்கிட்ட. அப்படி இப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படிதான் நடந்துருக்கா. இவ ரோட்ல போயின்னு இருக்கா, எய்தாப்புல ரோட்ல அந்த பக்கத்துல ஒரு குதிரை குட்டி, அந்த குதிரை குட்டி ஏதோ அங்க ஒரு இதுல இருந்து மேயறதுக்கு வந்திருக்கு. அந்த தெருவில் அந்த 4 நாய்கள்லாம் சேர்ந்துன்னு இந்த குதிரை குட்டியை சுத்தின்னு ஒரே குலைச்சுன்னு அதை இந்த தெருநாய் எப்படின்பா. இந்த தெருநாய் என்ன பண்ணுன்னா வெளித்தெரு நாயை உள்ள விடாது, வரத்துக்கு முன்னாலே இது குலைச்சு துரத்திடும். இதை பார்த்தார் கூட வந்த ஒருத்தர், அவருக்கு என்ன பண்ணான்னா அந்த நாய் மேல கோபம். அந்த குதிரை பாட்டுக்கு அது பாட்டுக்கு மேய்ஞ்சுருக்கு, இந்த நாய்க்கு என்ன பொல்லாத்தனம், இது போய் அதை ஏதோ பண்றதே டிஸ்டர்ப் பண்றதுன்னு என்ன பண்ணார், ஒரு கல்லை எடுத்து நாயை அடிச்சா நாய் காலில் பட்டு ரத்தம் வருது. அது வல்னு குலைச்சிண்டு ஓட முடியல. இது இந்த நாய்க்கு கல்லடி பட்டு அதை குலைச்சு இதுங்கிறத பார்த்தோன்னு பெரிய திரும்பி பார்த்துட்டு என்னது இது, நாய் யாரான்னு அடிச்சாளா என்ன அப்படின்னா, உடனே இவர் சும்மா இருக்க கூடாதோ, நான் தான் அடிச்சேன் அப்படின்னு வந்தார். ரொம்ப நல்ல காரியம் பண்ண. அந்த நாய் ஒன்ன என்ன பண்ணிட்டு அதை எதுக்கு அடிச்சேன்னு, இல்ல அதோட பொல்லாத்தனம், இந்த குதிரை குட்டியை பாட்டு அது பாவம் வாயில்லா ஜீவன், அது இந்த பாடு படுத்துறது அப்படின்னு. ஓ, அப்ப குதிரை குட்டி வாயில்லா ஜீவன், நாய் எல்லாம் வாய் உள்ள ஜீவனாக்கும்.
இப்போ நீ குதிரையை காப்பாத்துறேன்னு போனது என்ன சின்ன, இப்ப நாய்க்கு கல்லடி விட்டதுதான் மிச்சம். இவர் என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே சில இப்படிதான்டா நம்ம பண்ற காரியம்லாம் இருக்கு, என்னமோ ஏதோ யாருக்கோ எதுக்கோ நல்லது பண்றதுன்னு போக அது யாரோ ஒருத்தருக்கு நல்லது பார்த்தோம்னா 4 பேருக்கு கெடுதலா இருக்கு. இதுதான் மனுஷா பண்ற காரியம். அஞ்ஞானிகள் பண்ற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம ஏதோ ஒரே ஆங்கிள் பார்த்துட்டு இது பண்ணா சரியா இருக்குமாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டா அது எங்கேயோ பல இடத்துல இடிக்கிறது. அப்போ இந்த குதிரையும் காப்பாற்றணும், நாயையும் அடிபடாத காப்பாற்றணும். என்ன பண்ண, இப்போ வர வழியில டீ கடை இருந்து பார்த்தையோ இல்லையோ, இவர் பார்க்கல. நம்ம பெரியவா போனா பெரியவாளை தான் பார்த்துன்னு போறோம், இவர் தான் டீ கடையெல்லாம் பார்த்துன்னு. அங்க போ, இத்தனை பிஸ்கெட்லாம் இருந்தா வாங்கிட்டு வந்தா இந்த பிரிச்சு இங்க கீழே போடு, ரோட்ல போடு. நான் போட்டுவிட்டு பெரியவா நான் எல்லா நாயும் இங்க ஓடி வந்துட்டு வந்தா குதிரை குட்டி தப்பிச்சே முடிச்சேன்னு ஓடியே போயிடுது. இப்ப சொல்ற இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நாயும் அடிபட்டு இருக்காது, குதிரையும் தப்பிச்சிருக்க மாதிரி இவருக்கு கண்ணில் தண்ணி விட்டுறது. சே, பெரியவா பெரியவா பெரியவாங்கிறோம். பெரியவாளுக்கும் நம்ம சின்னவாளுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இதுதான். ஒரே விஷயம்தான், ஒரே காரியம்தான். ஆனால் அவரோட அப்ரோச் எப்படி இருக்கு, நம்மளோட பாவம் எப்படி இருக்கு, அதுதான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அந்த கருணை. மைத்ரீன் பஜத அகில ஹிருஜேத்ரீன் ஆத்மவதேவ பரானபி பஷ்யத. உபதேசம் பண்ணினார் அப்படின்னா எப்பேற்பட்ட உபதேசம். அந்த அன்புமயமா இருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் ஜெயிச்சுள்ளாங்கிற. வெறும் டெரிட்டரியை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, அங்க இருக்கிற ஜனங்களோட மனசன்னா ஜெயிக்கணும், கவரணும். இப்படி எந்த ஜீவராசியா இருக்கட்டும், அது நாயா இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இவ உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கா. முன்னால இந்த கடத்துல தீர்த்தம்லாம் வச்சிருக்கு. இவ உட்காந்து ஜபம்லாம் பண்ண வச்சா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். மெய் மறந்து உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுவா, அந்த கூட இருக்கிறவாள்லாம் யாராலும் ஒத்தரை காவலுக்கு வச்சுட்டும் இவாவா அவ காரியத்தை பார்க்கறதுக்கு முடிவு உள்ள போயிடுவா. ஏன்னா டெஃபினட்டா தெரியும், இது 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சி இவர் வெளியில நம்மளை கூப்பிட மாட்டாருன்னு தெரியும். அப்படி பேருக்கிறது இவர் தான் ரோட்ல எங்க மரத்தடியில குளத்தடியிலன்னு எல்லா இடத்துலயும் உட்காந்துருக்காரு. உட்காந்து பண்ணின்னு இருக்கிறது அங்க தெருநாய் ஒண்ணும். அது இது தாகமா இருந்திருக்கு, வெயில். அந்த முன்னால வச்ச கிடக்குன தண்ணியை நஞ்சம்னு குடிச்சுட்டு இருக்கு. இதை குடிக்கிறத உள்ளேந்து வந்தவர் பார்த்துட்டார். ஐயோ, பெரியவா அனுஷ்டானம் பண்ணுது, இடத்துல தண்ணியை நாய் குடிச்சிருத்தேன்னு என்ன பண்ணார், அவர் நாயை கல்லால் அடிச்சார். அடிச்சா அது காலடி விட்டு நிற்கிறது. அது கத்தத்தை பார்த்துட்டு கண்ணை முழிச்சா. என்னாச்சு? இல்ல இல்ல, அது பாட்டுக்கு பெரியவா இடத்துல தண்ணியை குடிச்சிருத்தோம் அப்படின்னு. அது தண்ணி குடிக்கிற வரைக்கும் நீ எங்க போயிருந்தேன்னா, நீ காபி குடிக்க போயிருந்திருக்க, அது தண்ணி குடிச்சுன்னா அது நாய்க்கு தெரியுமா என்ன, இது பெரியவா அனுஷ்டானம் என்ற இடம், இது இந்த தண்ணியை குடிக்கப்படாது, இதுல வாய் வைக்கப்படாதுன்னு அதுக்கு ஏதானு தெரியுமா? அதுக்கு ஏதோ தாகமா இருக்கு, குடிச்சுடுத்து, அவ்வளவுதானே. நீ காவ காக்க வேண்டி நீ எங்கேயோ போயிட்டு அது குடிச்சது அப்படிங்கிறதுக்காக அதை அடிச்சாக்க பெரிய பாவம் பண்ணிட்ட. அது பாவம், தாகத்துக்கு தண்ணி குடிச்சது, வாய் இல்லாத ஜீவன், நீ அதை அடிச்சுட்ட. அதனால பிராயச்சித்தம் பண்ணணும். இப்ப நாயை கல்லால் அடிச்சதுக்கு என்ன பிராயச்சித்தம் வருது? ஏதான ஹோமம் பண்ணுமா, என்ன பண்ணும்? உடனே பெரியவாசனா, நீ என்ன பண்ணு, உள்ளேருந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ, இந்த தெருவில் எல்லா இடத்துலையும் போ, ஏதான மீந்த சாதம்லாம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. வேடிக்கை என்னன்னா, மடத்திலேயே கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்குறவர் அவர் தான். அவர் இப்போ என்னென்ன நாய்க்காக பிச்சை எடுக்க போறார் பாத்திரத்துக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னா, வாங்கிட்டு வந்தா உள்ளேருந்து 5-6 இலையை எடுத்துன்னு வான்னா, இலையை எடுத்துன்னு வச்சுன்னா தெருவிலேயே அப்படி போடச்சுன்னா எல்லாத்தையும் பிரித்து 5 இலையிலையும் போடுவோம்னா போட்டா, ஒரு 2 பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு வான்னா பக்கத்துல வெயின்னா வச்சுட்டு, இப்போ நான்
இப்போ இந்த அடிபட்ட நாய் இல்லை, எங்கேருந்தோ திரு திருன்னு இன்னொரு 4 நாய் வந்து இப்போ நாய்க்கு சமாராதனை. எல்லாம் சாதம் சாப்பிட்றது, தண்ணியை குடிச்சது எல்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டு போய் உங்க அரியத்துக்கு பாரு, இதான் பிராயச்சித்தம் நாய் அடிச்சதுக்கு. அப்படின்னா என்ன ஒரு அன்பு மயமா இருந்தா எந்த ஜீவராசிகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் ஒரு துன்பம்னாலும் பொறுத்துக்க முடியாது. அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டா அவர் பொறுத்துக்கிறான்னு பொறுக்க முடியுமா? அதனால்தான் உலகம் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து தங்களோட குறைய சொல்றதை வழிய நிச்சயம் நம்பிக்கை, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இங்க போய் சொன்னோம்னா இது டெஃபினட்டா இவர் காது கொடுத்து கேட்பர், பண்ணுவர் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம போய் அங்க பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை பண்றதுல பெரியவா தெய்வத்தின் வலிசுரா நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு அப்பயே தீட்சிதர் வம்சத்தான். அவர் மீனாட்சிகிட்ட சொல்ற, அம்பாள் மேல ஸ்லோகம், மீனாட்சிகிட்ட அதில் சொல்ற, இந்த பூஜை எல்லாம் பண்ணா பிரார்த்தனை அப்படின்னு ஒரு கட்டம் வருது இல்லையோ, இந்த எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ அப்படின்னு பிரார்த்தனை அப்படின்னு சொல்றோம், பிரதட்சிணா நமஸ்காரம் பிரார்த்தனை அப்படின்னு. அதுக்கு நீலகண்ட தீட்சிதர் அவரோட பார்வையை பாருங்கோ. உடனே மீனாட்சிகிட்ட சொல்றார், அம்மா அந்த பூஜையில பிரார்த்தனைன்னு ஒரு கட்டம் வச்சிருக்கு, அது வச்சிருக்கேன்னு நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு அத்தை கொடு, இத்தை கொடு, ப்ரமோஷனை கொடு, வீட்டை கொடு, வாசலை கொடு, எத்தையோ கேட்குறோம். இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு தெரியாதோ, தாயாருக்கு தெரியாத குழந்தைகளுக்கே தெரியாது என்ன வேணும்னு, அம்மாவுக்கு தான் தெரியும். அப்படின்னா நீ எங்களுக்கெல்லாம் அம்மாவா இருக்க, ஜெகன்மாதாவா இருக்கன்னா உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பானே, முதல்ல கேட்கறதே தப்பு. உனக்கு தெரியலன்னா வேணா நாங்கள் சொல்லி கொடுக்கலாம், எங்களுக்கு இதெல்லாம் வேணுமா லிஸ்ட் கொடுன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கோ தான் அம்மாவா இருக்க எல்லாம் தெரியும், அப்போ ஏன் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லையா. அதுக்கு இவர் சொல்றார், நாங்கள் இப்படி சொல்றதுனால உனக்கு தெரியலன்னு நாங்கள் சொல்லி காமிக்கிறோம்னு நீ கோச்சிக்காதங்கிற. அம்மா மீனாட்சி, உனக்கு என்னமோ எங்களுக்கு தெரியாது, நம்மளா இருந்தா சொல்லுவேன், அப்படியா பெரிய நீ சொல்ல வந்துட்டியாக்க, எனக்கு உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாத அப்படின்னு நமக்கு கோவரலாம் இல்லையோ. அத மாதிரி நீ கோச்சுன்னு விடாத, ஏதோ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு, அதனால நாங்க சொல்றோம், நாங்க சொல்றதுக்காக தான் சொல்றோமே வழிய உனக்கு தெரியலங்கிறதுக்காக சொல்லி காமிக்கல, வேற ஒன்றும் இல்லை. சரி எங்களுக்கு தான் தெரியும்னா நீ சொல்ல வேற சொல்லுவானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றேன். என்ன எங்களுக்கு இதெல்லாம் வேண்டிருக்கு, எங்க மனசு தாபப்படுறது, இதை யார்ட்டையானு சொன்னா தேவையில்லை போல இருக்கு. அதை யார்கிட்ட போய் சொல்றது? வெளியில உள்ள மனுஷாள்கிட்ட சொன்னா அது விபரீதமா போகும். அதனால யாரும் நம்பிக்கையா ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அது நீந்தான்னு வச்சுக்கோயேன்ட்டு. அதனால எங்களுக்கு உங்கள்கிட்ட சொன்னோம்னாக்கா எங்க பிரார்த்தனை இது வேணுமா அது வேணுமான்னு சொன்னா எனக்கு மனசுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, அப்பா அவள்கிட்ட சொல்லிட்டோம்ப்பா நடந்துடும் அப்படின்னு. அதுக்காக தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க வழிய உனக்கு தெரியாது நீ கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கல அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சிகிட்ட ஸ்லோகம். இதை பெரியவா ரொம்ப ரசிக்கிறார். ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு எப்படி அவர் பண்ணிட்டார் பாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் மீனாட்சியால ஞானம் இருக்கு, மறுக்க முடியுமா? அதுதான் நம்மளும் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அவருக்கு தெரியாது நமக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அவருக்கு நம்மளோட கஷ்டம் தெரியாது, யாருக்கு தெரியும், எல்லாம் சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா இதுவும் தெரிஞ்சதுதான் இருக்கும். எதுக்கு சொல்றோம்னா நம்மளோட திருப்திக்கு, நம்ம மனசாந்திக்கு. அப்பா இவர்கிட்ட போய் சொல்லிட்டோம், பிரார்த்தனை பண்ணிட்டோம், நிச்சயம் இது நமக்கு இனிமே அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கிற பெரியவா எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இதே அன்பை தான் காமிச்சா, எல்லாத்தையும் அப்படிதான் இருந்தா அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி அவ என்ன சொல்றாளோ அதை கேட்கணும். தாயார் அப்படின்னாலே அம்மா சொல்றதை கேட்கத்தானே வேணும். பெரியவா பக்தர்ல தலை சிறந்தவர் பிரதோஷம் வெங்கட்ராமைன்னு சொல்லக்கூடிய பிரதோஷ மாமா. இன்னைக்கு ஓரிக்கையில் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணகர்த்தா அவரோட கனவு தான் இப்படி நிற்கிறது கோவிலா. பெரியவாளோட 100ஆண்டு விழாவில் சென்டினரி ஒன்றும் இல்லாத
அரசியல்வாதிகளுக்கெல்லாம் போனவனுக்கெல்லாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறா. இங்கே நம்ம கண் எதிர்க்க ஸ்தூலமாகவே இருந்துருக்கார் அப்படின்னா பெரியவாளோட 100வது ஜெயந்தியை அப்படி உலகத்துக்கு தெரிகிறாப்புல பண்ணணும், பெரியவா பெருமை தெரியணுங்கிறதுக்காக தான் அதை கோவிலாக கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்து அதுதான் இன்னைக்கு கோவிலாக நிற்கிறது. அப்படி இருக்கிற பக்தர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணினத்தினாலேயே அவருக்கு பிரதோஷம் வெங்கட்ராமின்னு பேர். அவர் சேலத்தில் இருந்தால், சேலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார், சேலம் டவுன் ஸ்டேஷனில். அவருக்கு 2 பசங்க, 2ம் ஸ்பெஷல் சைல்டு. அதனால யாரோ ஜோசியர் சொன்னார், நீங்கள் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் பரமேஸ்வர சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க, சிவ தரிசனம் பண்ணின்னு வேண்டிண்டா இதெல்லாம் சரியாகலாம், அதனால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முதல்ல சுகவனேஸ்வர கோவிலுக்கு போனால் அதுக்கப்புறம் தோணித்து கோவிலில் இருக்கிற பரமேஸ்வரன் தானே இங்கே காஞ்சிபுரத்துலேயே உட்காந்துருக்கார், அதனால் பெரியவாளை பார்க்க வரணும்னு தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல வந்து பார்க்குறார். முதல்லையே சனி பிரதோஷம் வந்து பார்த்தார். சேலத்துலேருந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து தேனம்பாக்கம் போய் தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறது. அப்புறம் அடுத்த பிரதோஷத்துக்கு வந்து திருப்பி போனார். இப்படி 2 பிரதோஷம் 3 பிரதோஷம் ஆச்சு. வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதே 4வது பிரதோஷத்துக்கு வரத்தையே ஒரு மனசுக்குள்ள சந்தேகம், நம்ம பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்துட்டு இருக்கோம்னு பெரியவாளுக்கு தெரியுமோ, பெரியவா நோட்டீஸ் பண்ணியிருக்காளோ தெரியுமோ அப்படின்னு நினச்சிட்டே வரார். வந்து பெரியவாள்கிட்ட நிற்கிறார். நின்னோன்னு உடனே பெரியவா தங்கிட்ட கூட இருக்கிறவட்ட பஞ்சாங்கத்தை பாரு, இன்னைக்கு பிரதோஷமா பாரு அப்படின்ட்டு உடனே அடுத்தது, உனக்கு தெரியுமோ இவர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்துட்டு இருக்கார், உனக்கு தெரியுமோ, பிரதோஷமாம்மா சொல்லுவா. இதுக்கு மேலே என்ன பண்ண அக்லாண்டிமெண்ட்டு, நம்ம எங்கேயோ பஸ்ஸில் வரத்தே நினச்சிட்டா பிரதோஷத்துக்கு வருஷம் வரேன் இவருக்கு தெரியுமான்னா போனோன்னு முதல் கேள்வியே இன்னைக்கு பஞ்சாங்கத்தை பேர் பிரதோஷமானு சொல்லிட்டு இவர் பிரதோஷத்துக்கு வருஷம் உனக்கு தெரியுமோ அப்படின்னா என்ன அட அசடே, பிரதோஷத்துக்கு வர வைக்கிறதே நான் தான், அதுக்கப்புறம் தெரியுமான்னு வேற என்ன கேள்வி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி போய் ஒரு நமஸ்காரம் தரிசனம் பண்றோம் நமஸ்காரம் பண்றோம்னா நம்ம நினைச்சிருந்தா போனோம் இல்லை, அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கணும், நம்ம நமஸ்காரத்தை வாங்கிக்கணும், அனுகிரகம் பண்ணணும் நினைச்சர், அனுகிரகம் பண்ணினர், கிடைச்சது, அவ்வளவுதான். இல்லைன்னா கிட்டக்க கூட போக முடியாது. இப்படி எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, பண்ணிட்டு இருக்கிறது அந்த ரொம்ப எப்பொழுதுமே ஸ்ட்ரிக்டா பாஸ் இருந்தாலே கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆகாது. அதனால கொஞ்சம் அந்த எம்ப்ளாயிஸ் யூனியன் எல்லாம் இவருக்கு சில ட்ரபிள்லாம் கொடுத்துருந்தா. இவர் பார்த்தார் இவனுங்களை நம்மளால திருத்த முடியாது, அதனால என்ன பண்ணா அவ எக்கெடுக்கிட்டு போட்டும், நம்ம எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், இவனோட மாரடிக்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்போ தோணினது பாண்டிச்சேரிக்கு போயிடலாம் அப்படின்னு, சேலத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனால பிரதோஷத்துக்கு வந்திருக்கிறதே பெரியவாள்கிட்ட கேட்குற, இந்த எனக்கு பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் தேவையில்லை, கிடைக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணோம்னு. இது சொன்னா பெரியவா என்ன பண்ணும், ஒன்றும் கையை தூக்கி ஆகான்னு சொல்லணும், இல்லை பேசாதையான்னு இருக்கணும். உடனே அவர்கிட்ட சொல்றா, அவர்கிட்ட சொல்லு எழும்பூருக்கு போய் சொல்லுவோம்னா, எக்மோருக்கு போய் சொல்லுவோம். இவர் கேட்கறது பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு, ஆனா அவர் சொல்றது எக்மோருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். வந்தா மாமா பார்த்தா பெரியவாளுக்கு என்ன நிர்வாகம்லாம் தெரியுமா, அது இந்த ரயில்வேயே வேற இங்கேருந்து எக்மோருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருதுங்கிறது ரொம்ப பெரிய காரியம், அது பெரிய ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே லேசன் நடக்காத காரியம். பெரியவா என்னமோ போட்டியை தூக்கி நேரம் வந்துடுறாப்புல நினச்சின்னு சொல்றா. அதனால பெரியவாளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தெரியாது, ஏதோ வளர்றா அப்படின்னு இவர் வந்து மாமிகிட்ட வந்து கேட்டா, என்ன சொன்னா பெரியவான்னு. போரும் நான் கடான்னாக்கா உழக்கு பாலுங்கிறவர், பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர்னா எக்மோருக்கு போகணும்னு சொல்றாங்க. ஏச்சா, ஆனால் எதனால சொன்னா தெரியல, என்ன ஆயிடுத்து அடுத்த கொஞ்ச நாள்லயே.
இந்த பாண்டிச்சேரி ஸ்டேஷனில் ஏக கலாட்டா கலவரம் பண்ணி ஒரே ரகளை நடந்து அமக்கலமாகி இவர் மட்டும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தாங்கன்னா இவர் மண்டையும் உடஞ்சிருக்கும் சேர்ந்து. அப்புறம் தான் மாமாவுக்கு புரிஞ்சுது, ஐயோ நம்ம அசட்டுத்தனமாக ஏதோ இங்கேருந்து அங்கே போனாக்க சௌக்கியமாக இருக்கும்னு நினச்சிருந்தா உனக்கு சேலமே தேவையில்லைன்னு ஆகிடும், அங்கே போனீங்கன்னா உதவாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் போல இருக்கு. பாண்டிச்சேரி போக வேண்டான்னு சொல்லாத என்ன போகணும் அப்படின்னா வேற இடத்த காமிச்சிட்டேன், எழும்பூருக்கு போன்னு. ஆனால் எழும்பூருக்கு வர்றதுங்கிறது நிர்வாக ரீதியாக ரொம்ப கஷ்டமான காரியம். டிவிஷன் அது வேற டிவிஷன், இது இனிமேல் டிவிஷன் விட்டு டிவிஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்பவே கஷ்டமான காரியம். அது இனிமேல் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. அனுஷத்துக்கு ஆத்திலேயே தினம் பூஜை எல்லாம் எப்பொழுதுமே உண்டு. அனுஷத்துக்கு அனுஷம் பூஜை உண்டு. பெரியவாள் அந்த ரயில்வே காலனியிலே பெரியவா படத்தை ஊர்வலம் ஒரு இது எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு அனுஷத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு காத்தால பூஜை எல்லாம் முடிஞ்சு உட்காந்துக்கிறது. இவ ரிலேஷன் ஒருத்தர் ஊஞ்சலூர்ல இருக்கிறவர், அவர் வந்தார். ரொம்ப நாளாக வராதவர் வந்தவர் நான் இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உடனே ஞாபகம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, நல்லதா போச்சுவா, இன்னைக்கு அனுஷம் எல்லாம் பூஜையெல்லாம் ஆச்சு, சாப்பிடு இப்படி எல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு உடனே அவர் சாப்பிட்டு உட்காந்து பேசின்னு இருக்கிறது. பிரதோஷம் மாவட்ட சொன்னார், அப்பா உங்கள் ரயில்வே ஜிஎம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, உனக்கு ஏதானு அவர்கிட்ட காரியம் ஆகணும்னா சொல்லும், நான் சொன்னால் உடனே பண்ணிடுவார், உனக்கு ஏதானு ஆகணும்னா சொல்லும் அப்படின்னு. இது சொன்ன உடனே மாமா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொன்னா, என் ஜிஎம் உனக்கு தெரியும்னா நீனே வச்சுக்கோன்னு, எனக்கு ஒன்றும் அதனால ஆக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மாமாவுக்கு என்ன அப்படின்னா இவன் வராதும் வந்திருக்கான், ஏதோ நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக ஏதானும் நம்மள்கிட்ட சொல்றாராக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மாமா எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா. இதை கேட்டு இந்த மாமிக்கு உடனே தோணு, ஏன் இப்படி சொல்றேன், பெரியவாதம் அவங்களை எழும்பூருக்கு போன்னு சொன்னாலும் இல்லையோ, அவன் ஜிஎம் தெரியும் வராதும் வந்து சொல்றான், நீ அவன்கிட்ட வேணா சொல்லி பாருங்க, உடைய முடிஞ்சதுன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டுமே. பிரதோஷ மாமாவுக்கு எக்மோருக்கு வர்றதுக்கு துளி கூட அதுல அது மாதிரி ஆசையே இல்லாததுனால ஒன்றும் முயற்சியும் இல்லை. ஏதோ பெரியவா மட்டும் ஏதோ சொன்னான், எழும்பூருக்கு வர சொல்லு, எழும்பூருக்கு போக சொல்லுன்னு. இவர் அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதெல்லாம் இல்லடி சொல்லுவோம், அப்புறம் அங்கே கிட்டக்கு போனால் ஒன்றும் நடக்காது. உடனே அந்த அம்மா சொன்னா, பெரியவா வாயால சொல்லியிருக்கா, நமக்கு நடந்தா நடக்கட்டும், நடக்கலைன்னா நமக்கு ஒன்றும் வருத்தமும் இல்லை, அதனால ஏதோ வராதவன் வந்து சொல்றான், ஒரு ட்ரை பண்றதுல என்ன, பெரியவா சொல்லியிருக்காங்கிறதுனால தான் அப்படின்னு. உடனே இவெல்லாம் கம்பல் பண்ணுறதுனால முடிஞ்சதுன்னா சொல்லிட்டா, பெரியவா சொல்லியிருக்கா எக்மோருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்சா அவன் ஜிஎம்கிட்ட சொல்லு அப்படின்னு. அவர் உடனே மெட்ராஸ் வந்து நேராக போய் சொல்லியிருக்க போல, டேட் அப்பாயின்மெண்ட் வாங்கினா மாமாவுக்கு லெட்டர் போய், நான் இத்தனாம் தேதி பார்க்க போகிறோம், நீ உடனே கிளம்பி வா. சரி வேறு வழியில் வந்தால் நேராக ஜிஎம் வீட்டுக்கு அழிச்சுன்னு போனேன். இவர் சொன்னாப்பிலேயே வாசல்லையே அவர் வந்து வரவேற்று வாங்கெல்லாம் கூப்பிட்டு உள்ளே உட்காத்தி வச்சு எல்லாம் வந்து பேசியிருந்தார். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், இவர் என்னோட ரிலேஷன், ஸ்டேஷன் சேலத்தில் டவுன் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கார் அப்படின்லாம் பண்ணி வச்சோன்னா அவர் கேட்டு, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நான் இதானே ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு அப்படின்னு. உடனே இந்த உறவுகாரரே சொன்னார், இல்லை பெரியவா வந்து சொன்னாலாம் அவரை எக்மோருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வர சொல்லி, அதனால் உங்களால் முடிஞ்சுன்னா எக்மோருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஏதானு பண்ண முடிஞ்சுன்னா பரவாயில்ல. உடனே அவர் பார்த்துட்டு, நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பிரதோஷ மாவட்டக்கிட்ட அவர் சொன்னார். இல்லை அப்படின்னா அப்படியா அப்படின்னு கொஞ்சம் இருங்கோன்னர். உள்ளே போனார், ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்தார், பேனாவை எடுத்துன்னு வந்தார், மாமாட்ட கொடுத்துட்டு இதில் ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுங்கோ அப்படின்னு. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கீங்களா, ஒன்றானா சொல்கிறேன், அதே மாதிரி இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் அதே போஸ்ட்டு கிடைக்குமா தெரியாது, அதுக்கு ஈக்குவலாக அந்த கிரேடுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ எது வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்துருங்கோ ஒரு லெட்டர் அப்படின்னு. உடனே மாமா கிட்டக்குன்னு எழுதி கொடுத்தா வாங்கிட்டார், வச்சுட்டேன், போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. போனால் அவரே பேப்பரை கொடுத்தார், பேனாவை கொடுத்தார், லெட்டரை எழுதி ஜிஎம் வாங்கிட்டார், இவளை அனுப்பிச்சிட்டார். வந்தால் வெளியில் வந்து இவள் உறவுக்கு அனுப்பிச்சிட்டேன், பா அவ்வளோதான்ப்பா நீ கவலையை விட்டுரும், அவர் பார்த்துப்பார் அப்படின்னா நீ ஊருக்கு போகலான்னா சேலத்துக்கு வந்தாச்சு.
இது இத்தனையும் ஏதோ கனவுல நடக்கிறாப்புல இருக்கு. மாமாக்கு அப்பவும் நம்பிக்கை வரல. ஆனால் எப்போ வந்ததுன்னு அடுத்த 27 நாள் ஆச்சா, அடுத்த அனுஷம் முடிஞ்சு இதே மாதிரியே பூஜையெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துன்னு இருக்கா. வாசல்ல டெலகிராம் அப்படின்னு தந்தி வந்தது. போய் தந்தியை வாங்கி பார்த்தா என்னென்ன, போஸ்டட் அட் எக்மோர், ஜாயின் இம்மீடியட்லி, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தந்தியில. இதை பார்த்தோன்னா மாமாக்கு ஆச்சரியமா, ஏன்னா டிவிஷன் விட்டு டிவிஷன் டிரான்ஸ்ஃபர், அதுவும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அப்படின்னா எவ்வளவு அவன் தவான் நின்று என்ன இல்லாமல் தலைகீழ நிற்கிறா. இது என்னடான்னா இந்த அனுஷத்துலேருந்து அடுத்த நிமிஷம் 27 நாள்ல எங்கேயோ வராதவன் ஊஞ்சல் ஒருக்காரன் இங்கே வந்தான். இது என்ன கனவா நனவா? நடக்கவே நடக்காது. நிர்வாகம், வழிபாடுக்கு ஒரு நிர்வாகம் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதுன்னா அதுதான் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கு. மாமாவுக்கு ஆச்சரிய நம்பிக்கையே இல்லை. என்ன இப்படி இவ்வளவு சுலபமா நடக்குமா? நடந்தது. எதுக்காக எக்மோர் வான்னா வேற ஒண்ணும் இல்லை. இவர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் தரிசனம் பண்றதுன்னு ஒரு ஜென்ம விரதமா வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கார். 15 நாளைக்கு ஒரு தரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுன்னு. பெரியவாளும் இப்போ சேலத்திலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது சுலபமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் பெரியவா 78 ஏப்ரல் 15 கிளம்பி யாத்திரை போகிறா. சதாரா வரைக்கும் யாத்திரை போகிறா 6 வருஷத்துக்கு. இப்போ இந்த 6 வருஷம் விடாத 15 மாதத்துக்கு 2 தரிசனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது? சேலத்திலேருந்து வந்துட்டு போகிறது கஷ்டம், இங்கேருந்து போகிறது ஈஸி. இருக்கிறதுலே ஈஸி மெட்ராஸ்லேருந்து போகிறது தான். அதனால தான் போல இருக்கு இவருக்கு பிரதோஷ தரிசனம் ஒன்றும் டிஸ்கண்டினியூ ஆகப்படாதுங்கிறதுக்காக அவரை சேலத்திலேருந்து தூக்கி கொண்டு முதல்ல இங்கே எக்மோரில் வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்பி யாத்திரைக்கு போகிற. அப்படின்னா தன்னோட பக்தாளுக்கு சௌரியத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணி பெரியவா சொல்றா. அன்னைக்கு சொல்றதே நம்பிக்கையா இல்லை. பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர்னா அவரை எழும்பூருக்கு போய் சொல்லும் அப்படின்னா இது ஏதோ கேஷுவலாக சாதாரணமாக சொன்னாப்புல இருக்கு. ஆனால் அதோட பலம் என்ன, அதோட வீரியம் என்னன்னு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னு சொன்னது தபஸ்வின்னா கிழக்க உதின்னா உதிக்கலாம், மேற்க அஸ்தமின்னா அனுக்கலாம், இல்லை மேற்க உதின்னா உதிக்கும், கிழக்க அஸ்தமின்னா இருக்கு. மகான்களோட வாக்கு, தபஸ்விகளோட வாக்கு, ரிஷிகள்லாம் அப்படித்தானே எப்படியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றோமே. என்னென்ன இந்த தபஸ் அது நடத்தி கொடுக்கறது. அதான் இது மாதிரி இன்னும் பல அனுகிரகம். அது அதுக்கப்புறம் அவளுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு குறவும் இல்லாத 15 நாளைக்கு ஒரு தரம். வேடிக்கை என்னதான் ரயில்வேல இருந்தா கூட 15 நாளைக்கு சதாரால போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னால இங்கதான் மெட்ராஸ்லேருந்து போகணும்னா கூட போறதுக்கு ஒரு நாள், வரத்துக்கு ஒரு நாள், இப்படி 15 நாளைக்கு ஒரு தடவை 2 நாள் 3 நாள், மாசத்துக்கு 4 நாள் 5 நாள் எங்கேயான எந்த ஆபீஸ்லாம் லீவு கிடைக்குமா? என்னதான் கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தாலும் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அவர் நினைச்சார் கிடைச்சது. தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சார் கிடைச்சது. அதுல பல சோதனை எல்லாம் வந்திருக்கு. இவரோட ஒரு பாஸ் ஒருத்தர் எப்பொழுதுமே நமக்கு கூட இருக்கிறவாள் ஒருத்தர் நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பாளே. அதுல ஒருத்தருக்கு ஜலசி, இவர் லீவு போட்டு போறேன்னு. அதனால பாஸ்ட்டு போய் வத்தி வச்சார், அடிக்கடி லீவு போட்டுங்க. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா இவருக்கு அடிக்கடி லீவ் போற, இவர் சிக்கு, இவர் ஹீஸ் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு உடனே இவருக்கு இவர் எங்கேயான டிரான்ஸ்ஃபர் பண்ணும், இங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு ரிப்போர்ட் போட்டு மேல இடத்துக்கு அவர் அனுப்ப போற, இவர் எங்கேயான தூக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு. இது மாமாவுக்கு தெரிஞ்சது. இப்ப இப்படி யாரு இப்படி சொல்லி கொடுத்தாங்கிறதுக்காக இப்படி சொல்றாளே அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னு புரியல. அடுத்த வாரம் பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு போறா.
போனா பெரியவாள்கிட்ட அது என்ன பண்ணிட்டார், அதுக்குள்ளே இடைஞ்சல் பண்றதுக்கு ஒரு பிரதோஷத்துக்கு போக முடியாத டியூட்டி போட்டு அனுப்பிச்சிட்டு, நீ போயே ஆகணும் அப்படின்னு. வேற வழி இல்லை, போக முடியுமா ஆயிடுத்து. அந்த பிரதோஷம் மிஸ் ஆச்சு. அடுத்த பிரதோஷத்துக்கு போனா கூட கைங்கிரமிட ஸ்ரீகண்டன் அவர் சொன்னார், மாமா ஏன் போன பிரதோஷத்துக்கு வராத வச்சுட்டு அப்படின்னு. பெரியவா ராத்திரி 8 மணி வரைக்கும் தவிச்சுன்னு கேட்டுருந்தா, அவர் வந்துட்டாரா பாரு, அவர் வந்துட்டாரா பாரு, அவர் வந்துட்டாரா பாருன்னு. இனிமே இந்த கண்ணுக்குட்டியை தொலைச்ச பசுமாடு மாதிரி பெரியவா தவிச்சா. அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டு இனிமே இந்த பிரதோஷத்துக்கு வரதை நிறுத்தக்கூடாது. பெரியவா அப்படி தாபப்படுறா அப்படின்னா, இது மாமாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தரிசனத்துக்கு வர, நம்ம ஒருத்தர் வரலங்கிறதுக்காக இருப்பாள் அப்படின்னா, பெரியவா ஆயிரக்கணக்கான பேர்த்தையும் அப்படியே தானே இருந்திருக்கா. இது மாமாவுக்கு ரொம்ப தாபமா இருந்தது. பெரியவாள்கிட்ட போனா ஏன் வரலன்னா போனேன். சொன்னேன், இது மாதிரி இல்லை, ஒரு மேலதிகாரி இருக்கார், அவருக்கு ஏதோ என்கிட்ட அபிப்பிராயம் இல்லை, அதனால ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்ணார், அதனால என்னால் வர முடியல அப்படின்னா. அப்படியா அப்படின்னா கேட்டுட்டா அவ்வளவுதான். என்ன ஆயிடுத்து, அடுத்த 15 நாளைக்குள்ள இவர் என்ன எழுதியிருக்கார், இவரை எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும், இங்கே லாயக்கு இல்லை, இவர் ஹீஸ் அன்ஃபிட் ஃபார், உடம்பு சரியில்லைன்னு எழுதி ரிப்போர்ட் போட்டிருந்தா என்ன ஆயிடுத்துன்னு, அந்த பாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேக்கு. மாமா சொல்ல, ரயில்வேல அதெல்லாம் இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேலாம் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவா, பனிஷ்மெண்ட் ஏரியான்னு. யாரேன்னு தூக்கி அடிக்கணும்னு அவன் வச்சா அவ்வளவுதான், அவன் அதோட கோவிந்தா. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்து, போயிட்டார். இவர் போனாரா, போனோன்னு முதல்ல பெரியவா கேள்வி, உன் பாஸ் எப்படி இருக்கார்? ஏன் பிரதோஷ புருஷன் வந்துருக்கேன், நீ எப்படி இருக்கன்னு கேட்கல, போக விடாத தடுத்தாங்கிறதுக்காக அவனுக்கு பாரு என்ன பாஸ் எப்படி இருக்கான்னு. உடனே இல்லை அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அப்படின்னா உடனே பெரியவா சிரிச்சுன்னு, பின்ன என்ன போ, அவன் இடத்துக்கு போயிட்டான், நீ உன் இடத்துக்கு வந்துட்டு. அதான் ஒரு பக்தாளுக்கு ஒரு யாரானும் இடைஞ்சல் பண்றா அப்படின்னா அது பகவானால பொறுத்துக்க முடியாது, பகவானால பொறுத்துக்க முடியாது. அந்த பக்தி மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரதோஷ மாமா மாதிரி அச்சஞ்சல பக்தியா இருக்கணும். அப்படி ஒரு பக்தி நமக்கு இருந்ததுன்னால் பண்ணுவா. அதுதான் பக்தஸ்ய வசவோ பிரம்மா, பக்தஸ்ய வசவோ ஹரிஹி, பக்தஸ்ய வசக சம்பு சக்திர் பக்தவசானுகாஹ. எதுக்கும் வசமாகாது, ஆனா எதுக்கு வசமாகும் அப்படின்னு, பக்தி ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் அந்த பகவான் கட்டுப்படுவார். ஆதிசங்கரேஸ்வரர் பகவானுக்கு தாமோதரன் அப்படின்னு ஒரு நாமம். தாம உதரன் அப்படின்னா கயத்தை இடுப்புல கட்டின்னு இருக்கிறவன் அர்த்தம். எப்பொழுதுமே எல்லாருக்கும் அருணா கயிறு இருக்கும் இல்லையோ, கயத்தை கட்டின்னு இருக்கார். எந்த கயிறுன்னு, யசோத கட்டின கயிறு. எல்லாரும் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா, இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கே, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பானையை உடைக்கிறது, தயிரை உடைக்கிறது பெரிய நியூசன்ஸா இருக்கும் பிள்ளையால. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணா அம்மாவுக்கு ரோசம் தாங்கல, ஐயோ நம்ம செல்ல குழந்தை இப்படி எல்லாரும் கரிச்சு கொட்டுறாளேன்னு. அதனால என்ன பண்ணாலும், ஏன்டா இப்படி வம்பு பண்ற, இந்த வீட்டுல இல்லாத பால் தயிரே இனிமே அடுத்த வீட்டுல போய் திங்கிறதுல இருக்கு. அதனால என்ன உன்னை விட்டா தானே நீ வெளியில போற, இப்ப கட்டி போட்டுறேன் பார், இனிமே வெளியில போக முடியாத கட்டி போட்டுறேன் அப்படின்னு ஒரு கயத்தை எடுத்துன்னு வந்தாலும், எடுத்துன்னு இடுப்புல சுத்தி கட்டி உரல்ல கட்டலான்னு சுத்தி கட்டினா, இடுப்புல சுத்தினா 1 இன்ச்சு போறல, முடிச்சு போட முடியல, போறல. உடனே அந்த கயிறை தூக்கி போட்டா, அதை விட பெரிய கயிறை தூக்கின்னு வந்தா, திருப்பி இடுப்புல சுத்தி போட்டா அதே 1 இன்ச்சு போறல, முடிச்சு போட முடியல. இப்படி ஒவ்வொரு கயிறா எடுத்து அதை விட பெருசு அதை விட பெருசு கட்டினா போற மாட்டேங்கிறது. 1 இன்ச்சு, அது என்ன மாயமந்திரம் மாதிரி என்னன்னு தெரியல, இது மட்டும் போட்ட கட்ட முடியல. இப்படி உள்ளுக்குள்ள போய் நடந்து 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 கால் ஓஞ்சு போயிடுது.
தாங்கல்ல. அதனால என்ன பண்ணினா, ஏன்டா இப்படி படுத்துற, உன்னை வெளியில விட்டா இப்படி படுத்துறேன்னாக்க உள்ள கட்டி போடலன்னா அதுக்கு மேல படுத்துற அப்படின்னு கெஞ்சினாலும், முடியலடா அம்மா வேலை, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கெஞ்சிட்டு வந்த கயத்தை எடுத்து கட்டினா. முதல்ல எடுத்த கயிறு எடுத்து கட்டினா இப்போ ஒரு முழம் மீந்து தான். அனந்தராம தீட்சிதர் சொல்லுவார், ஏன் அப்படின்னு, முதல்ல இதே கயிறு தானே 1 இன்ச்சு போறல, இப்போ மட்டும் ஒரு முழம் மீந்துது அப்படின்னார். முதல்ல பாரு உன்னை கட்டி போட்டுறேன் பாருன்னு அம்பாவத்தில் வந்தா கட்ட முடியல, இப்போ ட்ரை பண்ணிட்டு தோத்து போய் சரண்டர் ஆனா, ஏன்டா இப்படி படுத்துற, சரண்டர் ஆனா மீந்துடுது. அதனால சரண்டர்னாலதான் அவரை வசப்படுத்த முடியுமே, கட்டுப்படுத்த முடியுமே வழிய, இனிமே நான் பெரிய இந்த இன்ஜினியராக்கும் டாக்டராக்கும் படிச்சாக்கும் வித்வானாக்கும் போயேன் ஆட்டோ வச்சு போக முடியாது. அதுதான். அதனால யாரா இருக்கட்டும், அந்த பெரியவா அப்படிங்கிற அந்த ஒரு வஸ்துக்கு முன்னால நாம அந்த பவ்யத்தோட அந்த சரணாகதி, நீ தான் கதி அப்படின்னு போனோம் அப்படின்னா பொழைச்சோம். ஒரே தூக்கா தூக்கிடுவா. அப்படி மட்டும் காலில் விழுந்துட்டோம்னா என்னென்ன, நம்மளை தலைக்கு மேலே தூக்கிடுவா. அந்த ஜிஎம்னு சொன்னாரே மாமா, அப்புறம் எக்மோர்ல வந்து ஒரு நாளைக்கு சொல்றா, இவரால எக்மோருக்கே மேல பக்தி வந்துருதுன்னா, எக்மோருக்கே பக்தி வந்துருதான் சர்டிபிகேட்டு. இவரெல்லாம் விளையாட்ட ஆரம்பிச்சார் எக்மோருக்கு வந்து, இப்போ எக்மோருக்கே மேல பக்தி வந்துருது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு கேட்டா, இவர் ஜிஎம் ஆகலாமா கேளுன்னா, சதர்ன் ரயில்வே ஜிஎம் ஆகலாமான்னு. மாமா உடனே சொன்னா, ஜிஎம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் இருக்கிறதுக்கும் அந்த போஸ்ட்டுக்கும், அதனால அது கற்பனையில கூட வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் பெரியவா கேட்டாலே இவர் ஜிஎம் ஆகலாமான்னு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு, வைத்தியலிங்கம் அப்படின்னு சதர்ன் ரயில்வே ஜிஎம்மா இருந்தார். ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி, மாமாட்ட அப்படி ஒரு மரியாதை இல்லை. அவர் என்ன பண்ணார், தினமும் ஆஃபீஸ்லேருந்து வந்து மாமாவத்தில் அந்த ரயில்வே குவார்டர்ஸ் இத்தினோண்டு விடலை, அதில் அவர் கையை கட்டின்னு வாசலில் நிற்பார். மாமா நாளைக்கு என்ன பண்ணும், பிரதோஷ மாமா சொல்லுவா. பெரியவா என்ன பண்ணாங்க, இவர் ஜிஎம் ஆகலாமா கேட்டா, ஜிஎம் ஆகலன்னு நான் ஜிஎம் உங்காத்து வாசலில் நிற்க வைக்கிறேன். ஆஃபீஸ் போனால் நீ கையை கட்டின்னு நிற்கணும், ஆனால் அவர் என்ன பண்ணார், உங்ககிட்ட வந்து கையை கட்டின்னு நிற்கிறார். நீன்னா ஒரே தூக்கா தூக்கிடா, இனிமே ஜிஎம்னு போஸ்ட் கொடுத்தாதானே என்ன, எதனால என்ன, தங்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்க பக்தி அப்படின்னா தன்னோட பக்தனை எப்படி உசத்தலாமோ அப்படி உசத்துறது தான் வாழ்க்கை அப்படின்னா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அப்படி இருந்ததுனால்தான் நம்மளால வாழ மறக்க முடியல. இப்படியெல்லாம் பிரதோஷம் நமக்கு அனுகிரகம் பண்ணினதுனாலதான் அப்பேற்பட்ட பிரபுக்கு இவ்வளவு பெரிய கோயில் கட்டணும்னு தோன்றது அப்படின்னா என்னால தோணும். ஏதோ என்னமோ நமக்கு அவர் பண்ணி கொடுத்தது கிடைச்சதுனால தானே நம்மளால அந்த நன்றியை மறக்க முடியல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்லையும் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிற பெரியவா காஞ்சி காமகோடி சர்வஜ்ஞ பீடம், ஆதிசங்கரோட பீடத்துல சர்வஜ்ஞ பீடம். சர்வஜன் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். வள்ளுவர் சொல்றாரே, வாலறிவன் அப்படிங்கிற, கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் நட்டாள் தொழார் அப்படின்னா, அத்தனை ஆயகலைகள் 64 அப்படிங்கிறதுலையும் மாஸ்டர். தெரிஞ்சவன் இல்லை, மாஸ்டர். ஆதிசங்கர் அப்படித்தானே. இந்த காஞ்சிபுரத்தில் என்ன கற்றவர் சிறந்த காஞ்சின்னு காஞ்சிபுரத்துக்கு இருக்கிற நாட்டுக்கு பேர் தொண்டை நாடுன்னு பேரு. தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்தோட சிறப்பே என்ன சொல்லியிருக்குன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை மண்டலம் என்னென்ன சான்றோர் உடைத்து அப்படின்னு. கற்றவர் சிறந்த காஞ்சி அப்படிங்கிற வித்வான்கள்லாம் அத்தனை இருந்திருக்கா. கடிகாஸ்தானம் அப்படின்னு பல்லவர்கள் கல்வெட்டெல்லாம் இருக்கு. பல்லவர் காலத்தெல்லாம் யூனிவர்சிட்டி இருந்திருக்கு.
அதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் காஞ்சிபுரத்தில் தான் எனவே நாம நாலந்தால இருந்தது வடக்க அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி தெற்க எப்படி இருந்தது காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு அப்படின்னு கடிகாஸ்தானம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லி கல்வெட்டுலாம் இருக்கு. அப்படி ஒரு யூனிவர்சிட்டியை வச்சு கலைகள்லாம் வளர்க்குற அளவுக்கு கற்றவர்கள் இருந்த இந்த காஞ்சி தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் அப்படின்னா அதோட பெருமை திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டதுக்காக தான் பெரியவாளோட நூற்றாண்டுக்காக ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா ஏனாத்தூர்ல பெரியவா பேர்லயே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா அப்படின்னு யூனிவர்சிட்டியை வச்சது. அப்படி அந்த வித்வான்கள்லாம் நிறைஞ்சது. ஒருத்தரை நான் கெட்டிக்காரன்னு எங்க போய் சொல்ல முடியும்? கெட்டிக்காரர்கிட்ட தான் நடுப்பர் தான் போய் சொல்லணும். ஒண்ணுமே தெரியாதன்ட்டு போய் நான் தான் கெட்டிக்காரன்னா வாத்ததாஸ்துண்டுவா. கல்வியில் கரையிலா காஞ்சி அப்படிங்கிற அவளுக்கு காஞ்சிபுரத்தில் படிச்சதுக்கு என்னென்ன அதுக்கு கரையே சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற கல்வியர் கரையிலா காஞ்சி அப்படின்லாம் பெருமை இருக்கிறதுனால இந்த கற்றவர் நிறைந்த காஞ்சியில தான் ஆதிசங்கர் தன்னோட அந்த மேதாவிலாசத்தெல்லாம் அத்தனை பேரும் வித்வான்களும் வந்து பரீட்சை பண்ண அத்தனை பேரையும் வாதத்தில் ஜெயிச்சு எல்லாரும் ஒரு மனதா ஒத்துண்டு சர்வஜ பீடாரோகணம் பண்ணான்னு நமக்கு சங்கர விஜயம் சொல்றது. அந்த பீடம் தான் காஞ்சி காமகோடி பீடம்னு இன்னி வரைக்கும் நமக்கு வழிகாமிச்சுருக்கு, அருள் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா எப்பேற்பட்டவாளா இருக்குங்க, எல்லாரும் ஏறி உட்கார முடியுமான்னு. அந்த சர்வஜன் அப்படின்னா சர்வஜ சர்வதோமுகா அப்படின்னு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் தான் எல்லா வித்தைகளுக்கும் தலைவன். அந்த பீடத்துல ஏத்தாப்புல பெரியவா இருந்தா எல்லா கலைகள்லையும் பெரியவாளை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாப்புல தான் இருந்தா. ஆச்சரியம் என்னன்னா அந்தந்த கலைகள்ல உள்ள வித்வான்கள்லாம் வந்து தங்களோட அனுபவத்தை சொன்னதுதான். நீதிபதி MM இஸ்மாயில் அப்படின்னு அவர் எப்பேற்பட்ட அறிஞர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமியராக இருந்தாலும் கம்பராமாயணத்துல அப்படி ஒரு பாண்டித்யம், பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு அன்பு, பெரியவாளுக்கும் அவர்கிட்ட அப்படி ஒரு மதிப்பு மரியாதை. பல சந்தர்ப்பங்கள்ல வந்து பெரியவாள்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறதுலாம் வழக்கம் உண்டு. அப்படி ஒரு தடவை வந்திருக்கிறதே பெரியவா சுதா, இந்த பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு முதிக்க முடியலன்னு ஒரு வசனம் ஒரு கொல்லியம். ஆமா, அது என்ன ஒன்றும் வேதாந்தத்தை சொல்றது அவ்வளவுதான். அதாவது ஒரு அரைவரை இருட்டா இருக்கு, அதுல அப்படி ரோட்ல போறது இப்படி ஏதோ ஒன்று ஒரு கிடக்கு நெளிஞ்சுட்டு பார்த்தா அந்த நெளிஞ்சிருக்கிறது பார்த்தா பாம்பா இருக்குமோன்னு தோன்றது. ஆனா அப்புறம் இன்னொரு புத்தி சொல்றது, இந்த இடத்துல பாம்பு வரத்துக்கு சான்ஸ் இல்லையே, அது ஒரு கால் கயிறா இருக்குமோ அப்படின்னு. இப்போ இது கயிறா பாம்பான்னு தீர்மானம் பண்ண முடியல. கயிறு தான் அப்படின்னு காலை வைக்கலான்னா பயமா இருக்கு, பாம்பா இருந்து பொட்டுன்னு போடுறதுன்னா என்ன பண்ணுதுன்னு. சரி பாம்பா இருக்குமேனு தாண்டி போகலான்னா யாரானு ஐயா மாமா கயத்தை பார்த்தே பயந்துன்னு ஓடுற பரியாசம் பண்ணலாம். அதனால யோஜனை பண்ணிட்டு நிற்கிறான், இப்படி நிற்கிறான் இல்லையா. அப்போ என்ன பண்றது? இத மாதிரி தானா இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு எடுத்துக்கிறதா, உண்மைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல மாயேன்னு எடுத்துக்கிறதா? இத உண்மைன்னு நம்பவும் முடியல, மாயேன்னு ஒதுக்கவும் முடியல, ரெண்டும் முடியல. வேதாந்தங்கள்லாம் என்னெல்லாமோ சொல்றது, ஆனாலும் இத இப்ப கண்ணு எதிர்க்க பார்த்தா ஸ்தூலமா இத்தனை இருக்கு, எல்லாம் இருக்கு, இதை எப்படி ஒண்ணும் இல்லைன்னு ஒதுக்க முடியல. சரி எல்லாம் இருக்கேன்னு பார்த்தா நாளைக்கு ஒரே க்ஷணத்துல இருக்கிற இடம் தெரியாத காணா போயிருது. ஒண்ணும் இல்லை, 20 நிமிஷத்துக்குள்ள 250 பேர் காலி. ஒன்றும் இல்லை, நேத்திக்கு பார்த்தேன் மாமாவை காத்தால காப்பின்னு ஆளை காணும், காப்பியை கலந்து நேரத்துக்குள்ள காணும் போயிட்டாருங்கிறா. அப்படின்னா நிஜமாவே நம்புறதா, உண்மைன்னு நம்பாத விடுறதான்னு புரியல இல்லையா. இதுதான் பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மதிக்க முடியல. அதை மாதிரிதான் வேதாந்தம் சொல்றது. இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை நம்ம
மாயை நம்மளை என்ன பண்ணுறது, மாயையில் இது வெறும் மாயை, ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லைன்னு ஒதுக்கவும் முடியல, இல்லை இதுதான் சத்தியம்னு நம்பவும் முடியல அப்படின்னு இதைத்தான் இந்த பழமொழி சொல்றது. இப்படி இருக்கிற இந்த வேதாந்த தத்துவத்தை வச்சுண்டு கம்பர் எங்க பாடியிருக்காருன்னா, ஏனே திடீர்னு கம்பராமாயணத்தில் இப்படி ஒரு கேள்வி பார்க்கணும். பார்த்தா எங்க இருக்காருன்னு சொல்றது 7 காண்டத்துல. இனிமேல் எங்கேருந்துன்னு தேடுறது? உடனே பெரியவா சொல்றா, பெரியவாளே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புஸ்தகத்தை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னா, அதுக்குள்ளே சுந்தரகாண்டத்தை கொண்டு வான்னா சுந்தரகாண்டம் எடுத்தோடனே முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து, அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு கம்பரோடுது. சுந்தரகாண்டம் முதல் ஸ்லோகமே பாட்டு அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என்னங்கிறது தான். இந்த பாம்புன்னு தாண்டமில்ல, அந்த மாலையில கயத்துல அரவு பாம்பு தோன்றுறது. இப்போ அது ஒரு கயிறு தான், ஆனா அதுல பாம்பா தெரிஞ்சுது. பாம்பா தெரிகிற வரைக்கும் நமக்கு அதோட பயம் இருந்தது, வேர்த்து கொட்டித்து பயம் எல்லாம் இருந்தது. அப்புறம் பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா எல்லாம் போயிடுத்து. அத மாதிரிதான் ஞானிகளுக்கு என்ன, இந்த உலகம் நித்திய, இது சத்தியம் இல்லைன்னு ஞானத்துல தெரிஞ்சினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல உள்ள பந்த பாசம் எதுவும் இல்லாத போயிடுறது. அது இருக்கிற வரைக்கும் அந்த பயத்துல இதெல்லாமும் இருக்கு நம்புறதுனால. இந்த அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, அதை போலதான் அந்த பரபிரமமான சத்தியமான சத்திய வஸ்துவான ராமன்கிறது என்ன பண்ணிட்டு ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துட்டு கையில வில்ல தூக்கிண்டு லங்கையில போய் வதம் பண்றதுக்காக வந்தது அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிறார். இதை சொல்றா, இதைத்தானே இதுல சொல்லியிருக்கார், இந்த பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு தாண்ட முதிக்க முடியலன்னு. அப்போ சொல்றா பெரியவா, இது எதுக்காக விட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை. எதுக்காக நான் இதை சொன்னேன்னா, கம்பர் பரம வைஷ்ணவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஷடகோபர் அந்தாதி அப்படின்னு நம்மாழ்வார் மேல அந்தாதி பாடினவர், அப்படி ஒரு வைஷ்ணவர். அப்பேற்பட்ட ஈர வைஷ்ணவர் ராமரை தன்னோட இஷ்ட தெய்வமான ராமனஸ்வரத்தை பச்சையா அத்வைத லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காரு. ஐயோ, இது கேட்ட நீதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே பிரமிச்சு போய் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு சொல்றாரு, அது வரைக்கும் நம்மளும் ஏதோ கொஞ்சம் கம்பராமாயணம் படிச்சிருக்கோம்னு நினைச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன, இனிமே ஒழுங்கா படிக்கணும்னு நினைச்சுட்டேன். படிக்கிறதுக்கும் நன்னா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இனிமே ஒவ்வொரு பாட்டையும் இப்படிலாம் தோண்டி துருவி இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு படிச்சு பார்க்கணும்னா இனிமே நமக்கு ஒரு ஜென்மா போருமோ ஒரு புஸ்தகத்தை படிக்க? போறாது. சொல்றவர் யாரு? கம்பராமாயணத்தை கரைச்சி குடிச்சவர், மேடைக்கு மேடை கம்பராமாயணத்துல முழங்குறவர் சொல்றார். பெரியவாள்கிட்ட ஒரு சாம்பிள் காமிச்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் படிச்சிருக்கோம்னு நினைச்சிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இனிமே நன்னா படிக்கணும்னு தோணித்து. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் இங்க வரவா எல்லாரும் ஏதோ நமக்கு தெரிஞ்சு கொடுத்தாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். 2 பேர் வந்து நிற்கிறா, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்துன்னா, அவள் யார் எங்கேருந்து வந்திருக்கான்னு கேளுன்னா, உடனே நாங்கள் 2 பேரும் நாம் ஒரிசாவில் கட்டாக்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். அப்படியா அப்படின்னா, என்ன சப்ஜெக்டு அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் அப்படின்னார். உடனே இன்னொருத்தர் சொன்னார், நீ என்ன? நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னா. ஆரம்பிச்சா உடனே சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸரா அப்படின்னா என்ன படிச்சிருக்க அப்படின்னா, அவர் ஏதோ எம்ஏ சான்ஸ்கிரிட் அப்படின்னா. சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸருங்கிற எம்ஏ சான்ஸ்கிரிட் தான் படிச்சிருக்கியா அப்படின்னா, நீ அதுக்கு தான் என் உத்தியோகமே கொடுத்துருதான். உடனே பெரியவா சொல்றா, அப்போ
சான்ஸ்கிரிட்டை பத்தி படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம்னா, இன்னும் சான்ஸ்கிரிட் படிக்கலையாம், சான்ஸ்கிரிட்டை பத்தி படிச்சிருக்கான். அவரு ஏன்னா அது இந்த அளவு விவகாரம் பிடிச்சவராக இருக்காரு. இப்படி சொன்னா உடனே விரியாசரர் எதுக்குன்னா சான்ஸ்கிரிட் படிக்கிறதுன்னா அது என்னமே வியாக்கரணம் இந்த சிரோமணியெல்லாம் படிச்சாதான் சான்ஸ்கிரிட்டில் சப்ஜெக்டுக்குள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இதை கேட்டு இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கொஞ்சம் குஷியா இருந்தது. நம்மளால கொஞ்சம் தட்டிட்டார் நல்ல சாமியார். இனிமே இதை வச்சுனே அவனை ஓட்டலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் சிரிச்சார். பார்த்தார், அப்படியா, வா உங்ககிட்ட அடுத்தது வர. உடனே அவர்கிட்ட கிட்ட நீ இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா, இனிமே எம்ஏ இங்கிலீஷ்னா இங்கிலீஷை பற்றி தான் படிச்சிருக்கியான்னு சொல்ல முடியாது. வேற உடனே அவர்கிட்ட அடுத்த கேள்வி, என்ன எங்கேருந்து வந்திருக்கேன்னு அப்படின்னா, கட்டாக்கில் அப்படின்னா. இங்கேருந்து கட்டாக்கு வந்து எவ்வளவு தூரம் அப்படின்னா அவர் பார்த்தார். இப்போ எதுக்கு இப்போ தெரிஞ்சுன்னு என்ன பண்ண வரப்போறாரா? உடனே அவர் சொன்னார், நியர்லி 1000 மைல்ஸ் இருக்கும் அப்படின்னு. எவ்வளவுன்னு அப்படின்னு, நியர்லி 1000 மைல்ஸ் அப்படின்னு. உடனே பெரியவா, நியர்லியா அபவுட்டா? அவர் பார்த்து ஏனே திடீர்னு இப்படி ஒரு உடனே பெரியாசரா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அவர் பார்த்து சான்ஸ்கிரிட் காரனே பொழிச்சான். அவரு விக்குச்சு போயிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. உடனே பெரியவாசரா அந்த தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த நியர்லிக்கு கிட்டத்தட்ட அப்படிங்கும் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய, இந்த ஏறக்குறைய கிட்டத்தட்டன்னு சொல்ற வழக்கம் உண்டு இல்லையோ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அதுதான் இந்த ரெண்டு வார்த்தை. என்ன நியர்லி அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அப்படின்னா கிட்டக்க தட்டிடுதுன்னா அதோட நியர்லி 1000 மைல் அப்படின்னா 1000க்கு தாண்டவே முடியாது. ஒன்றும் 99ஆவும் 999ஆவும் இருக்கலாம், 1000ஆவும் இருக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் அது என்ன அப்படின்னாக்க ஏறக்குறையன்னாக்க என்னன்னா 999ஆவும் இருக்கலாம், 1000ஆவும் இருக்கலாம், 1001ஆவும் இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு. அவர் என்ன பண்ணு தெரியல, பொல்லாத கிழவரையும் அப்படின்னா நீ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே போயிட்டு வான்னா. அவர் என்ன பண்ணான்னு, இன்னமே கிளாஸ்ல இதெல்லாம் தான் சொல்லி தரணும், இதான் சர்வஜன் அப்படின்னு. யாரானு ஏதாவது நினைச்சுன்னு அப்படி வந்தோம், நமக்கு தான் ஏதாவது தெரிஞ்சிருமாக்கும் அது இதுன்னு அங்கே போனோம். ஒன்றும் இல்லை, இந்த கண்ணில் விரல விட்டு அந்த கண்ணால் எடுத்துருவார். ஆனால் என்ன பண்ணுவார், வலிக்காத பண்ணுவார். இதை பண்ணினது எல்லாமே யார்கிட்டையான நம்மளை இன்சல்ட் பண்ணா, நம்மளை கொஞ்சம் மட்டம் தட்டினா வெளியில வந்து சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். அப்படி இருந்தா கூட வேற தினசா சொல்லுவோம், இல்லை இல்லை அது வேற தினசா அப்படின்னு ஏதோ மழுப்புவோம். ஆனா பெரியவாள்கிட்ட இப்படி யாரானு பண்ணினா அவளே வந்து முதல்ல பிரகடனப்படுத்திருப்பான். எனது ஒரு மொழி ஆச்சு, பெரியவாள்கிட்ட போனேன்னா இப்படி கேள்வி போயிட்டா அசடு வழிஞ்சு நின்னேன். ஏங்க அங்க மட்டும் இப்படி அசடு வழிஞ்சாக்க இவ்வளவு பெருமையா இருக்குன்னு. அசடு வழிஞ்சது சர்வேஸ்வரன்ட்டையா, ஈஸ்வரன்ட்ட அசடு வழிச்சோம். வேற மனுஷாள்கிட்ட விழிஞ்சாதான் நம்மளோட ஈகோ படுத்துறது. அங்க போய் அங்க தோக்கிறது தான் சந்தோஷம். அதுதான் நம்ம இப்படி பெரியவாழ்கிட்ட வந்தவா யாரா இருந்தாலும் இப்படிதான் நான் இருக்கு. எப்பேற்பட்ட வித்வான்கள் வந்தாலும் அவள்கிட்ட இப்படிதான் பண்ணி காமிச்சிருக்கா அப்படின்னா அவ அதுவே அனுகிரகம். அவளை அவமானப்படுத்தணுங்கிறது பெரியவாளோட லட்சியம் இல்லை.
அவளுக்கு கொஞ்சம் தலையில கர்வம் இருந்தது அப்படின்னா அதை சமனம் பண்ணி அவளை நல்ல விதமாக்கணுங்கிறது தான். இதான குருவோட பெருமை. குரு நமக்கு என்ன பண்றார் அப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த ஈகோவை போக்கி, நம்மளோட அகங்காரத்தை போக்கி, நம்மளை நல்லவனாக்கி சாதுவாக்கிறதுக்கு தான் அந்த குரு இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய அந்த சர்வ ஞான பெரியவாளோட பெருமைகள்ல இன்னும் பல விஷயங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு பார்ப்போம்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். ஹர நம பார்வதி பதையே. சத்குரு சுவாமிநாம். அஞ்சாவது நாள் நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு 6வது நாள் நம்ம பிரவச்சனமாக வந்திருக்கிறவர் பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா. ஸோ அவருக்கு இந்த கூட்டம்லாம் பார்த்தாரு. நாளைக்கு இந்த ஹால் நிறைஞ்ச வந்து என்னோட சந்தோஷம். இங்கே அக்கப்படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி அந்த எல்லாரையும் அழைச்சிட்டு வந்ததெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே விஷயம் எல்லாமே பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு